ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 5 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக தான் ரொம்ப நாளாக காத்திருந்தோம். நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வந்து சீசன் 4 வந்து போட்டிருப்போம். ஆனால் அதில் ஒரு சில எபிசோட்ஸ் வந்து காப்பிரைட்னால காணாமல் போயிடுச்சு. அதனால் அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நான் ஃபியூச்சரில் அதை ரெடி பண்ணி போடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. அப்படி இருந்தாலும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒருத்தா அதிகப்படியான லைக்ஸும் கமெண்ட்ஸும் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா தொடர்ச்சியா போட்டு எல்லா சீசனையும் முடிச்சிடுறேன். ஆனா அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை பேர் மற்ற சீசன் போட சொல்றீங்கன்றத. சரி, அதை கதையை விடுவோம். இப்போ சீசன் வாங்கி வருவோம். சீசன் 5 பாத்தீங்கன்னா வேற லெவலா அனிமேஷனும் சரி, அந்த காமெடியும் சரி, மொத்தத்துக்கு ஹீரோடைய அந்த வெறித்தனமான பவரையும் சரி வேற லெவலா காமிச்சிருக்கானுங்க. உண்மையிலே இந்த சீசன் 5 ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பத்தாத்துக்கு ஹீரோக்கு தங்கச்சின்னு ஒருத்தி வரப்போறா. அவ பண்ற அளப்பில் ஹீரோ எப்படிலாம் சமாளிக்க போறான்னு தெரியல. அது எல்லாமே பொறுத்திருந்து அனிமேஷன்ல பார்ப்போம். என்னால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்றேன். நீங்களுமே தொடர்ச்சியா பாத்துருங்க. எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்னு கமெண்ட் பண்றது, இன்னொன்னு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சரிங்க, சலமத்தோட கதை கொடுப்போமா? இப்போ கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒருத்தனுடைய ஷோல்டரில் உட்காந்துன்னு இல்லாத அக்கிரமத்தெல்லாம் இந்த உலகத்தில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அழியக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. எந்த ஒரு நிலைமையில பார்த்தா நம்ம தலைவன் ஹீரோவுடைய சிசிய பிள்ளையா இருக்கிற ஜோயோ பார்த்தா அவரு தடுக்கிறதுக்கு வந்துட்டாரு. தன்னுடைய ஆட்கள் கூட்டிக்கின்னு அதுல இருக்குது டீமன் குழந்தையா மாஸ்டர் ஃப்ராகியும் டே எதுக்கடா பதட்டம் ஆகுறீங்க, நான் இருக்கேன்டா, என் பவரை நான் காமிக்கிறேன்டா மாதிரி டக்குன்னு பார்த்தா அவன் தவளையா மாதிரி ஹீரோவை தூக்கின்னு மேலே போயிட்டான். அவங்களை எதிராக மோதத்துக்காக அந்த குட்டி பொண்ணும் அட்டாக் பண்ணுற மாதிரி சிக்னல் கொடுத்த உடனே அந்த ஆளுமே டக்குன்னு வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். இவனுக்கு 2 பேரும் இருக்கிற சண்டை வந்து பயங்கரமா இருக்கும். என்னோட பக்கம் அந்த குட்டி பொண்ணுமே அட்டாக் பண்ணுவா. திரும்ப ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க அந்த திரும்பி வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவனை ஸ்வைட் போட்டு அடிக்கிறான். தொலைவா போயிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய லேசர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவன் அதிகமே தடுத்துருவான். உடனே அவனும் டேய் இங்க நான் தாண்டா உண்மையான இம்மோர்டல் கிங். கீழே பார்த்தா அவங்க அம்மாவும் வாங்கலிங் தயவு செஞ்சு உன்னுடைய அண்ணன் கூட பெருசா சண்டை போடாதப்பா, ஃபைட் பண்ணதை நிறுத்து. அவங்க அப்பா கதறாரு, டே மகன்களை ஏடா சண்டை புரியாத அவ்வளவு நிறுத்துக்கடா. இவனுடைய சண்டையினால உருவாகிற அந்த சக்தி பாத்தீங்கன்னா அந்த உலகத்தையே அழிக்கிற லெவலுக்கு பெரிய லெவல்ல போயிடுது. கடைசியா அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த நினைவை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த உலகம் அழிஞ்சு போற. இப்ப பார்த்தா டக்குன்னு அவங்க அம்மா கண் முடிக்கிறாங்க. என்னமாச்சே? ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய கனவுல வந்து வாங்கலிங் ஏதோ ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் பக்கம் ஆயிடுச்சு. சரி ஓகே ஒன்னும் இல்லை, எல்லாருமே நல்லா தானே இருக்கு. இப்போ ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து சண்டனுக்கு நன்றி சொல்றேன் ஃபோன் மூலியமா. அப்புறம் காலையில ஹாங்கியோ வாட்டர் சார்டன் குரூப் ஆஃப் சானிட்ரியம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் விஐபி எல்லாம் தங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அம்மாவையும் அந்த இடத்துடைய ஓனரா இருக்கவரு கூட்டு வந்துட்டாரு. இவர் பேர் தான் லீ மோங்ஷன். எங்க பாருங்க, நீங்க இந்த இடத்துடைய ஸ்பெஷல் கெஸ்ட்ன்ற முறையில வந்து உங்களுக்கு எல்லா விதமான கவனிப்பும் நாங்க கொடுக்குறோம். அதனால என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானதை சாப்பிடுங்க. முக்கியமா ஸ்பெஷலா நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அது எல்லாமே நான் ரெடி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு ஒரு டீ போட்டு கொடுக்க அவங்க அம்மா வேணான்றாங்க. என்ன இது, இவங்க பயப்படுறாங்க தன்னுடைய குழந்தைக்கு எதனா ஆயிடுமான்னு. ஃப்ராக்லி யோசிக்கிறான், அட போயா கலவா, மோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவர்ஸை பத்தி பெருசா கவலை இல்லை, குழந்தைய தான் முக்கியம்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல அடிக்க வச்சுட்டு இருக்கிற புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நீ என்னடா பாத்துங்கிற, ஜஸ்ட் நான் இதெல்லாம் படிக்கலாம்னு யோசிச்சுங்க. ஏன்னா என்னுடைய அண்ணன் எப்படியாப்பட்ட ஆளுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய பவர்ஸ் மூலியமா அந்த இடத்துல இருக்க மொத்த விதமான நாலேஜும் தன்னுடைய மைண்டுக்குள்ள ஏத்துறான். டேய் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆயிட்டு நான் இப்பதான் முத முறையை ஒன்று பாக்குறேன். அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு ரோபோட்டும் மிஸ்டர் வாங்லிங் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நண்பர்கள் தங்களுக்காக வந்துட்டாங்கன்ற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. வாங்கலிங் எப்படி இருக்கா? வந்துட்டா உன்னுடைய சிஸ்டரை பார்க்க காத்துட்டு இருக்கா? சரி என்ன பையன் பைத்தியம் ஆயிட்டானா? செஞ்சியோ ஒரு அண்ணன்ற முறையில எதுக்கு தேவலாம இப்படி எல்லாம் ஓப்பனா பேசிட்டு இருக்கான். இது அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லப்பா, நமக்குன்னு ஒரு லிட்டில் சிஸ்டர் வர போறன்ற ஒரு ஆர்வத்துல அவன் இப்படி பேசிட்டு இருக்கான். சன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு டே ஜெங்கு நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வாலண்டியரா இருந்து எல்லா பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். ஆமாப்பா நான் மறந்துட்டேன், இன்னைக்கு இந்த சீக்ரெட் ஃபீல்டோடைய ட்ரைனிங் வாலண்டியரா தான் நம்ம வந்திருக்கோம். அதனால நம்மளுடைய வேலையை அதையும் பார்க்கணும். அப்புறம் அந்த இடத்துல வந்து எல்லா விதமான பவர்ஸ் கொண்ட பசங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல அவங்களுடைய அட்மிஷன்ஸ்க்கு எல்லாமே அது உதவும். அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கான மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா ஒருத்தன் பல்கா இருக்கான். பெயர் வந்து கியூங்யான் ஷாங்பாய். வயசு வெறும் 8 தான். உயரம் 2.8 மீட்டர். வெயிட்ன்றது தெரியல. அப்படின்னு அந்த மிஷினை ரிப்பேர் ஆயிடுது. அவனோட வெயிட் தாங்க முடியாம 8 வயசுல என்னடா இப்படிங்கிறான்னு சொல்லிட்டு பிராகி பாக்குறான். அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா இன்னும் நிறைய பேர் ஒரு லேடி கூட்டு வராங்க. அவங்க இன்னொரு பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. மெடிக்கல் செக்அப்ல வந்து ஃபெயில் ஆயிட்டதுனால அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தியா இந்த வருஷம் ஒரு சில சொதப்பல் பண்றதுக்கு கூட வந்திருக்கு. ஆமா நீங்க சொல்றது சரிதான் அம்மிங், என்ன இருந்தாலும் உங்களை அடித்துக்க முடியுமா? பசங்களா இதெல்லாம் ஓப்பனா இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு பவர்னா என்னன்றதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மிங்குன்ற பையன் டக்குன்னு போயிட்டு அங்க நிக்க 8 வயசுல 145 சென்டிமீட்டர் இருக்கான். வெயிட் 260 கிலோகிராம். அடேங்கப்பா பார்க்க ஒல்லியா இருக்கான். ஆனா வெயிட் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்திரவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னொரு பக்கம் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இந்த சின்ன வயசுல இந்த பையன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான். ஃப்ராகியன் டே இதெல்லாம் ஒரு விஷயமாடா, ரெகுலர் கல்டிவேட்டர்ஸ்ல விடவும் ரொம்பவும் கொஞ்சம் பவர் அதிகமா தான் இருக்கான், அவ்வளவுதான் விஷயமே. அதுக்கு
எதுக்குன்னு தலையில வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா அந்த லேடி வந்து இன்னொரு பக்கம் மத்தவங்க முன்னாடி ரொம்ப புகழ்ந்து பேசுறான் அந்த பையனை. இவன் ஏன் பையன் ஆச்சு மிங்கு அப்படிதான் இருப்பான், இவனுடைய லெவல் ஹெவன் லெவல். அந்த பையன் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி பெட்டு கட்டி தோத்தவனாச்சேன்ற மாதிரி பாக்குறான். ஏய் பெரியண்ணா, நீ 60 ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவன் தானே, ஒண்ணுதானே இதுக்கு முன்னாடி நான் தோக்கடிச்சேன். பாவம் என்னை விட வயசுல ரொம்ப அதிகமா இருக்க நீ இன்னமும் இடத்துல லெவல்லையே தான் இருக்கேன். சரி வாங்கடா போவோம் அப்படின்னு ஒரு அடியா அவங்களை அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அவன் தான் இந்த உலகத்தையே காப்பாத்தின இம்மோர்டல் கிங்னு தெரியாம பேசிட்டு போறான் தற்கூரி பையன். அதுக்கப்புறம் செங்கு ஹீரோவுடைய அம்மா அப்பா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கான அந்த மெடிக்கல் செக்அப் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துலயே ஸ்கேன் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதுக்கான நான் ஃபிக்ஸ் பண்ற வேலையை பாக்குறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா இருக்கும். அம்மாவுமே ஒத்துக்கிறதுனால வெயிட் பண்ணுங்க, இந்த டேட்டா கேபிளை நான் கனெக்ட் பண்ண உடனே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவனும் அந்த கேபிளை கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ஹார்ட் பீட் இது எல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. குழந்தை பார்த்ததுக்கு நான் அந்த ஹார்ட் பீட் பவர் லெவல் பார்த்தா அதிகமா இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் மாதிரியே கேக்குது அந்த ஹார்ட் பீட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு கேட்டதே இல்லையா, இது ஒரு பாட்டு மாதிரி இருக்குப்பா. இன்னொரு பக்கம் இந்த மிங்குன்ற பையன் அங்க என்னடா கூத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்காவும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தாலும் பாருங்க இந்த பாட்டு வந்து கேட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அந்த குழந்தையோடைய ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து அப்படி கேக்குது, ஒரு ரிதம் மாட்டோம். எல்லாரும் அங்க ரசிச்சு கேட்டு இருக்கு. இவனை பக்கம் கடுப்பாவறான், எப்படிடா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோடைய ஹார்ட் பீட் இவ்வளவு பவரா இருக்குமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோ ஒரு பக்கம் புலம்புறான், அவங்க அப்பாவோ டென்ஷன் வராது, ஆஹா என்னடா இங்க அப்படி நடந்துங்க சண்றாங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியான்னு கேட்க அவங்க அம்மாவுமே நான் ரொம்ப தான் ஹாப்பி, என்னுடைய குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதுன்றது இதுல இருந்து தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த மிங்குன்ற பையன் கடுப்பாயிட்டு இருக்கிறத மேல இருந்து ஒரு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அது ஹைட்டா இருக்கிறவன் ஷோல்டர் மேல வச்சுட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு பாஸ் இது அந்த அளவுக்கு மோசம் இல்ல, இங்க பாருங்க. அந்த பாஸ்ன்றவனும் இன்னொரு பக்கம் வந்து அந்த பைனாக்குலரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பாக்குறான். அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியுறான். பட் இருந்தாலும் அடுத்த கட்ட டெஸ்ட் எல்லாம் நம்ம போனாதான் தெரியும். மேபி இந்த இடத்துல எவன் பவர்ஃபுல்லா எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் ஜெயிக்கிறான்றத பார்ப்போம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஆளை நம்ம எடுத்துன்னு போயிட்டு வித்தோம்னா நமக்கு நல்ல காசு வரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா சரியான சமயம் பார்த்து நம்ம அவங்களை பிடிக்க முடியும். வெளியில நீ பேக்கப்புக்காக நில்ல. ஓகே கேப்டன். அப்புறம் மிங்குன்ற பையன் அந்த கிறிஸ்டல் மேல போயிட்டு கையை வைக்கிறான். எவனை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். என்னுடைய பெஸ்ட் கொடுத்து இந்த சிட்டிக்கு ஒரு ஹீரோவா மாறுவேன்டா, நான் மாஸ்டர் சோயோ மாதிரியே மாறுவேன். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய பவர் வந்து வேற லெவலா இருக்கும். அதுல இருந்து வெளிப்படுற மானவ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பயங்கரமான அதிசயங்கள் அந்த இடத்துல எல்லாருக்கும் காமிக்கிறதுல எல்லாருமே வாயடிச்சு போய் பார்ப்பாங்க. ஏக்க மிங்கு பையன் வந்து ரொம்ப சாதிச்சிட்டான், பரவாயில்ல அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஹீரோ உணர்வுக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போறது உணர்றான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பாஸ்ன்றவன் நோக்கி வந்துட்டு இருக்கான். டக்குன்னு இம்மோர்டல் பிளைண்டிங் ரோப்னு சொல்லிட்டு ஒன்னு பயன்படுத்தி அவனை கட்டி போட்டு எடுத்துன்னு போலான்னு பார்ப்பான். ஆனா ஹீரோ போறவனை தடுத்து நிறுத்துவான். யாரா நீ, எப்பறம் என்ன கண்டுபிடிச்ச? நீ வரது எல்லாமே எனக்கு முன்கூட்டியே மூளைக்கு வந்துருச்சு சிக்னலா, அதனால மூதேவி உன்னால இந்த தப்பிக்க முடியாது. வாங்க நீ சொன்னது சரிதான், எல்லா விதமான சர்வேலன்ஸையும் நீ தப்பிச்சு வந்துட்டாலும் என்னுடைய லவர் கிட்ட மட்டும் உன்னால தப்பிக்க முடியாது. அப்புறம் தலைவர் தரையிலே சொல்லிவிடுவான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணவன, எந்த ஒரு விஷயத்துல பார்த்துட்டு கடுப்பாயிடுவான். இதே சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த கேபிள கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே அந்த குழந்தையோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே இப்ப வெளிப்படுது பாருங்க. அந்த கிறிஸ்டல் மூலியமா அது அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிறிஸ்டல் ரொம்ப சொல்லிக்குது. இந்த மாதிரி நடந்து நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பவர், பிறந்த பிறகு என்னென்ன பவர் வச்சுட்டு இருக்கோமோ அந்த பவர் என்னமோ ஓவர்லோட் ஆகுது. சண்றங்கும் எப்ப அந்த குழந்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, யாராச்சும் இந்த கேபிள கைட்டுங்க இல்லைன்னா இந்த கிறிஸ்டல் உடஞ்சிரும். ஹீரோ உடனே கண்டிப்பா நான் எதிர்பார்த்த விஷயம் தான், பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அட்டகாசம் பண்ணது. உடனே அந்த கிறிஸ்டலும் அந்த பவர் தாங்க முடியும் உடஞ்ச உடனே ஹீரோ தன்னுடைய 50% பவரை திரும்ப இந்த உலகத்துடைய மெமரிஸ் எல்லாமே அழிச்சிட்டு எல்லாருக்கும் புதுசான உலகம் மாறி மாத்திடுவான். என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல. சண்றங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த பாக்குறான். வாங்கலிங் நீ என்னுடைய மெமரிஸை மட்டும் அழிக்கிறதுக்கு மறந்துட்டு போல இந்த முறை. இல்ல அதுக்கான காரணம் உனக்கும் எனக்கும் ஒரு கிரேட் ப்ராமிஸ் பெல் இருக்கு. அப்படியா? அப்புறம் பார்த்தா அந்த குட்டி பாஸ் வந்து தப்பிச்சிட்டாரு தலைவர். அவன் தப்பிச்சிட்டான், சரி ஓட்டு நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய சோட வெளியே இருப்பான். என்ன மாஸ்டர் கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? டேய் இங்க இருந்து தப்பிச்சு போனவங்களுடைய இடத்த கண்டுபிடி, அவனுக்கு எங்க இருக்குன்றத நான் தெரிஞ்சுட்டே ஆகணும். கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் அழிச்சிட்டு விடாது, ஓகேவா? ஓகே மாஸ்டர். தலைவர் அதுக்கப்புறம் புயல் வேகத்துல போறாங்க. இவனுக்கு நம்ம பக்கம் அந்த இடத்த தப்பிச்சு வரும்போது அடச்சா என்னதான் எலெக்சர் ஆஃப் அந்த பில்லை பயன்படுத்தினாலும் என்னுடைய காயங்கள் ரொம்பவும் பொறுமையா தான் குணமாகுது. யாருதான் அவன், என்ன கிரியேச்சர் அது என்ன அட்டாக் பண்ணிச்சு மாஸ்டர் தெரியல. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த ஒரு கிரியேச்சரை நம்ம மீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களையே அவன் தடுத்துட்டான். நம்ம அடுத்த கட்ட பிளான் என்ன பண்ண போறோம்? அந்த குழந்தைய எடுக்கணும்டா. அந்த அம்மாவோட வயித்துல இருந்த அந்த குழந்தை கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல காசுக்கு ஒர்த்தானது. மாஸ்டர் என்ன சொல்றீங்க? ஆமா கண்டிப்பா அந்த உமனை நம்ம பிடிச்சி அந்த குழந்தைய எடுக்கணும். பெரிய ப்ராஜெக்டா இருக்கு இது. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வந்து லார்ட் ஸ்பிரிட் எம்பரருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்களுடைய ஒப்புதல் மூலமா இதை நம்ம ஆளுங்க கூட்டு வந்து இதை பண்ணலாம். தலைமலையே ஒன்று கொடுப்பான் பாருங்க திடீர்னு. முட்டாள் இது அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லணும். நம்ம இந்த வேலையை சிறப்பா முடிச்சோம்னா நமக்கே பெரிய லெவல்ல பங்கு வரும். அதனால நம்ம 2 பேரை தவிர வேற எவனும் தேவையில்ல. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம இதை போய் சொல்லணும்னா நம்ம மேலதான் அவங்க கோவப்படுவாங்க. எவனை பத்தி கவலைப்படாதான், நம்ம இடத்துக்கு மட்டும் போட. இப்போ எந்த ஒரு வார்த்தையும் பேசாம கம்முன்னு போ. அப்புறம் அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு அவனுங்களும் வந்துட்டானுங்க. சரி அந்த தலைவர் நம்ம சுவாடம் வந்துருவான். இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அடிதான் கொடுப்பாங்க. போயிட்டு அவனுங்களும் ஷாக் ஆவானுங்க, எவன்டா அவன்ற மாதிரி. அடுத்த செகண்ட் அந்த வெடிச்சு செவரும் பாருங்க, நியூக்ளியர் பாம்பு வெடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவை சண்றவங்க நைட் டைம்ல எல்லா விதமான வாலண்டியரான வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்துட்டு இருக்கேன். வெளியே பார்த்த இந்த மிங்குன்ற பையன் தன்னுடைய அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அவங்களும் ஆறுதல் படுத்துட்டு இருக்காங்க. இவன் இவ்வளவு சோகமா இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா வேணும், இப்போ வந்து சிரிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா, எவ்வளவு சிரிக்கணுமா சரிங்க, நானா அழ மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றான். என்னுடைய மெடிக்கல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த கிறிஸ்டல் உடஞ்சிருச்சு. இருந்தாலும் என்ன விடவும் அந்த குழந்தை ரொம்ப பவர்ஃபுல்
போல இருக்கு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ டுமாரோ வந்து செக் பண்ணிக்கோ. பார்த்தா ஃப்ராகிக்கு ஆஃபர் கொடுத்து அவனை ரெடி பண்ண சொல்லியிருக்கான். அதுக்கு பதிலாக தன்னுடைய பவர்ல கொஞ்சம் தரம் சொல்லியிருப்பான். அதுக்கு தான் அவர் சொல்லிட்டுங்கிறாரு. சாண்ட்ராங் உடனே பார்த்து சோயோவுடைய சின்ன பொம்மையை கொடுப்பான். சரி ஃபீல் பண்ணாத, இது உனக்கான கிஃப்ட். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஓப்பன் எதுவும் எனக்கு தேவையில்ல, நானே என்ன பாத்துக்க முடியுன்ற மாதிரி ஐதுனே ஓடுறாங்க கத்தினு. அப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு கண்டிப்பா பெரியண்ணா என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன், கண்டிப்பா உன்னால முடியும்ன்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தனை சுத்தி எவ்வளவு பெரிய பாதுகாப்போட இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் எதிர்பார்க்காத சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய பிளான் ஸ்டில் என்னமோ நடந்து தானே இருக்கு, அதை ட்ராக் பண்ணி தானே இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனும் கோபத்தோட சொல்ல. அதோட இப்ப நம்ம லார்ட் ஸ்வாட் சைனை காமிக்கிறாங்க. தலைவர் பார்த்தா ஷாங்காய் மிஸ்ட்ரிக் பிரிசன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது ஒரு சிறைச்சாலை. இந்த இடத்துலதான் முக்கியமான கொடுமை பண்ற கெட்டவங்க எல்லாருமே அடிச்சு வைப்பாங்க. இந்த பிரிசனுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணமே நீங்க பண்ண பெரிய வேலை தான். உங்களை நினைச்சா இப்பவும் எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கீங்க. பரவாயில்லையே, நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த இடத்த. என்னதான் நீங்க ஏஜ் ஆனாலுமே உங்களுடைய பவர்ஸ் எல்லாம் குறையாம இருக்கு, எப்படி? அதெல்லாம் ஒரு விஷயம் கேட்கற பத்தியா அப்படின்னு ஒரு செல்லு கடந்து போவான். அந்த ஒரு சமயத்துல அந்த செல்லுக்குள்ள இருந்த அந்த ஒரு குற்றவாளியும் இவரை கொள்றதுக்காக கையை வந்து வெளியே நீட்டுவான். திடீர்னு பார்த்தா அந்த அந்த இடத்துல காடா இருந்தவன் டக்குனு அவன் மேல ஒரு லைட் அடிச்சு அடுத்த செகண்ட் அவன் உள்ள போயிட்டு துணியெல்லாம் சுத்தி அப்படியே கட்டு போட்டு சமாதி கட்டிடுறாங்க மம்மியாட்டம். பாத்துக்கோங்க, ஷாங்காயோடைய ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் டிஃபென்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதை ரொம்பவும் ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம அப்டேட்டும் பண்ணுவோம். ஆமாமா, டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஐ கோல் கீப்பரை வச்சுட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் இப்போ முக்கியமான ஒரு சிறைச்சாலைக்கு தான் வந்திருக்கும். இந்த இடத்துல தான் ஸ்வாட் சைன் உங்களுடைய சீடரான செங் நாக்ஸியாங் அடைஞ்சு கிடக்கான். அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்க்க நான் அவன் பார்த்தா புலம்பி தள்ளிட்டு இருக்கான். உடனே பார்த்தா இவரை பார்த்து கியூட்டான ஃபேஸை வச்சு நல்ல மாதிரி நடிக்கிறான். இது என்னுடைய பழைய குட்டி ஜூனியர் ஆச்சு, இவன் இந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி மாறிட்டான், நல்லவனா மாட்டானா? நல்லவனா மாட்டானா? இதுக்கு முன்னாடி கெட்டவனா எப்படி நல்லவனா மாறுவான்? இவனுக்குள்ள டீமன் இருக்குன்றது மறந்துடாதீங்க. மேபி எதனா கல்டிவேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அது உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான். இவன் ஒரு ஏமாத்துக்காரன். அப்படிலாம் சொல்லாதியா, தனிமையிலேயே இருந்து ஒருவேளை நல்லவனா மாறணுன்ற ஒரு யோசனையில இப்படி மாறிட்டானான்னு பாரு. ஏன்னா அவன் முகத்தை இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. தலைவனுக்குள்ள நல்லவனா ஒருத்தர் இருக்கான், கெட்டவனாவும் ஒருத்தர் இருக்கான். கொஞ்சம் நீங்க இவங்ககிட்ட பேசும்போது உஷாரா தான் இருக்கணும். திரும்ப நம்ம நடிச்சு ஏமாத்தி அடிச்சு போட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதும் வாய்ப்பு இருக்கு. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு தோணுது. இல்ல, இருக்கிற உண்மையை சொன்னா என்னுடைய ஜாபம் அதுதான். இந்த இடத்துல இருந்து நான் இதை சரியா பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு ஹெவன் லெவல் செல்லுல தான் இவன் அடைஞ்சு கிடக்கிறான். ஏன்னா இவனுடைய பவர் அதிகப்படியா இருக்கிறதுனால எந்த ஒரு செல்லு தான் அது கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஹெவன் லெவல் செல்லையும் தாண்டி இன்னொரு டேஞ்சரஸான பர்சனை நாங்க அடைச்சு வச்சிருக்கோம். எந்த ஒரு வகையிலையும் செங் நாஜியானுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் டீமன் அவேக்னிங் ஆகக்கூடாது. ஆமாப்பா, அவன் வெளியே வந்தானா அவனை நான் போட்டு தராம விட மாட்டேன். என்னுடைய சிசிய புள்ளியை எப்படி மாத்தினால. அப்புறம் ஸ்வாட் சைன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் எனக்கு ஒன்று இருக்கு, அதை நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா அதை கேட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய ஹீரோவுடைய ஸ்கூல்ல பார்த்த பிரின்சிபலும் பசங்களா, இந்த வருஷம் நீங்க நம்மளுடைய 60th ஐஸ் எலக்ட் கிளாஸுக்கு ப்ரமோஷன் ஆகுறீங்க. உங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு ஆனுவல் ஃபீல்டு அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு. சாண்ட்ராங்கும் ஹெட்மாஸ்டர் இந்த ஒரு மிஷன் என்னன்னு கேட்க, அதுதான் எஸ்கேப் ரூம். அப்படின்னா இந்த டெஸ்ட் நடக்க போற இடம் வந்து ஷாங்காய் ஃபர்ஸ்ட் பிரசன். டெஸ்டோடைய கோல் என்னன்னா, புதுசா உருவாக்கி வச்சிருக்கிற எல்லா விதமான செல்ஸும் எந்த அளவுக்கு அவங்க பில்ட் குவாலிட்டியில பர்ஃபெக்டா இருக்குன்றதை நீங்க தான் போயிட்டு டெஸ்ட் பண்ண போறீங்க. ஏன்னா அவங்களுடைய டெக்னாலஜியும் சேர்த்து இருக்காங்க இதுல புதுசா. அதனால எந்த ஒரு பிரசனரும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்தை இவங்க நம்மளுடைய தப்பிக்கிறோன்ற அந்த மிஷினை பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. என்னது எந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் போய் ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு 3 பேர் சாக்க வராங்க. வாங்கலிங்க, எனக்கு தெரிஞ்சு இது சரியான விஷயமா தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு தன்னுடைய வீட்டுல இருந்து இப்ப கிளம்புறான். வாங்கலேன், ஃபீல்டு ஒர்க் போறதா கேள்விப்பட்டேன். நம்ம வாங் ஃபேமிலியோடைய மிஷின் உனக்கு ஒன்று இருக்கு, அதை நீ முக்கியமா பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க அப்பாவும் அவனை சாக்க வரான். என்னடா இது புது கதையா கட்டிங்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஹீரோ சந்தோஷமாயிடுவான். அப்புறம் அந்த பிரசன் எடுக்கிற இடத்துல நம்ம தலைவனுக்கு 2 பேர் வந்துட்டானுங்க. என்னடா வந்த உடனே நம்ம நன்னு படத்துல வர மியூசியம்லாம் போட்டுருக்கீங்களா, பயமா இருக்கடா அப்படின்னு பார்த்து செங்கு பாய் கூட பயப்படுறான். டாய் எதுக்குடா பயப்படுற, ஒண்ணு இல்லடா, எங்க பூதெல்லாம் கிடையாது, கம்முனுறான். அந்த டைம் அந்த இடத்துல அந்த ரோபோட் ஏஐயும் ஹலோ அப்படின்னு வந்து பயமுத்தா, எவனாது டே மாமா காப்பாதுறான், எவனை நம்ம சாவடிக்கு வந்துருக்கடா. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிசனர்ஸோடைய மானிட்டர் ரூம் காமிக்க அந்த இடத்துல இருக்கவங்களும், சார் 6 பேரும் இப்ப தயாரா இருக்காங்க, குரூப் அவங்களை பிரிச்சாச்சு, இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கலாம் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது பசங்க, இது முறையா அவங்களுடைய ஜெயில் அனுபவம், கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் லார்ட். இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பல செஞ்சுரிஸா இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷங்களும் இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டு புதுசா நிறைய விஷயத்த மாத்திட்டே இருக்கும். நிறைய செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால இதுல நிறைய விஷயங்கள் கரெக்டா இருக்குன்றதை நம்ம அப்பப்போ செக் பண்ண வேண்டியது நல்லதான். அட்லீஸ்ட் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நாங்க ஏஐ அல்காரித்தரோடைய சிஸ்டத்தையும் இதுல சேர்த்துருக்கிறதுனால எவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்ற எல்லா விதமான விஷயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மானிட்டர் மூலமா. இந்த பசங்க என்ன பண்றாங்கன்றதை இப்ப பார்ப்போம். இதுல இருக்க ஒரு குரூப் ஆச்சு இந்த பிரிசனை விட்டு தப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் இந்த ஃபர்ஸ்ட் பிரசன்ஸோடைய சூப்பர்வைசர்ன்ற பதவியில இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். இவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் சேலஞ்ச் பண்றேன். அவ்வளவு செக்யூரிட்டி நான் இங்க தெளிவா போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா சங்கடங்க ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அடேங்கப்பா என் ஆளு கூட நான் இப்போ தனியா இருக்கேன். நல்ல வேலை இவங்க இப்போ வந்துட்டு இந்த குரூப்னு சொல்றாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமே. குரூப் டெஸ்ட்ன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. பொறுமையா எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நான் பொறுமையா இருக்கேன். அப்புறம் அந்த சிஸ்டமும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஹலோ பசங்களா, நான் தான் வாஸ் ஷாங்காய் ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் உடைய ஏஏ டிஃபென்ஸ் சிஸ்டம் பட்லர். உங்களுடைய கண்களை தரங்க, நீங்க இந்த இடத்த விட்டு இப்ப தப்பிக்கலாம். ஹீரோ பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க ஆழமா. நம்மளால இப்படி யோசிக்கிறவரே கிடையாதாச்சு. ஒருவேளை இப்படி யோசிக்கிறாருன்னா காலையில இப்படிதான் யோசிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய சீல் வந்து பிரேக் ஆகுதான். அந்த ஒரு தமிழ்ல ஹீரோ ஒரு டிராப் போடுற வகையில அவனுக்கு பிடிச்ச அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் பேக்கெட்டாக்க வச்சுட்டு அவனை வர வைக்கிறாங்க. ஹீரோ ஆர்வத்தோட அதை எடுத்து போறான். வாங்கலிங் வேணாம் வேணாம், அது ரொம்ப ஒரு டிராப், போயிடாத. ஹீரோவை சொல்றதையே மாரி அங்க போயிட்டு அதை எடுக்கிறதுல பார்த்தா டோப்புன்னு வந்து வீடு அவன் மேல. ஹீரோ லாக் ஆயிட்டான். சண்டை பக்கம் தன்னுடைய பவர்ஸ் பயன்படுத்தி அவனை காப்பாத்தலாம் பார்ப்பான். அவனது பவர்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும். என்னடா ஒர்க் ஆகல, எப்பறம் அவளை காப்பாத்தது? ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே எங்களுடைய அனுமதி இல்லாம இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. அதுக்கான சீலியும் நாங்க இடத்துல போட்டு வச்சிருக்கோம். எல்லாமே நல்ல ஆயிடும். இப்போதைக்கு நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ கூல்டோன அவளுக்கும் ஷேர் பண்றான். அவன் கடிச்சு சாப்பிட்டத இந்த ஒரு நிமிஷத்துல ரொம்ப ஜாலியா இருக்காருன்னு சொல்லிட்டு அவ அதை சாப்பிடவும் அந்த நிமிஷம் யோசிக்கிறான். ஆஹா, இது எனக்கு ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா அவர் சாப்பிட்டது இது எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படியே எதுக்கான அர்த்தம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாமாவும், டே என்னடா அந்த கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஜெங்க எதுனா ட்ரை பண்றா, இல்லன்னா வந்துடாடே ரொம்ப டஃப்டாரு. டேய் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, வெயிட் பண்றேன் என் ஃபயர் பவர் பாடுறான்ற மாதிரி டக்குனு அங்க இருக்க எல்லா ஃபயரை ஒன்று திருத்தி போட்டு அந்த லாக்கர் டோரை உடைக்கிறதுக்கு பாப்பாரு. ஆனா அவர் தான் திரும்ப அந்த மாமா மேல வீவாரு. மச்சி முடியாதுப்பா வந்துருப்பா அப்படின்னு சொல்லும் போதே கேட்டியாடா, ஏடா ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பயன்படுத்தி இதை திறக்க பாப்பீங்களா? புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவே மாட்டீங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா தான் போட்டு வச்சிருக்கேன், இதை சால்வ் பண்ண என்ன உங்களுக்கு? எங்கடா அங்க ஒன்னத்தையும் காணோம், இருடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கொடுக்க, டேய் என்னடா என்ன நமக்கு இது, இதெல்லாம் நான் படிக்கிறா என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி அவன் பயப்படுறான் நம்ம மாமாவும். இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப்பா இருக்கலாம் நம்ம ஃப்ராகி. அந்த ஃப்ரெண்டு பண்ணும் அந்த லாக்கை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ராகியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் பயன்படுத்தினா கூட அது ஒர்க் ஆகாது. என்ன இது ரீஜெனரேட் ஆயிடுது. ஃப்ராகி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இது எவ்வளவு நேரம் நடக்கட்டும், இதே இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான அர்த்தமே வேற. மேல பார்த்தா அது டச் ஆயிட்டு இருக்குது. ஃப்ராகி வேற எதனா வழி தெரியுமா இதை திறக்கிறதுக்கு? எனக்கு தெரியுமே, மிகப்பெரிய கேனன் பால நான் பயன்படுத்துறேன். கேனன் மோடுன்னு ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தாக்காவ டக்குன்னு பார்த்தா அவன் மேல ஏறி போயிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ற. டே என்னடா பண்ற? டக்குன்னு பார்த்து இவ கடு போயிட்டு, டேய் என்ன என்னடா பண்ணலாம்னு பாக்குற மாதிரி தீ பண்ணி வச்சிருவா. லார்ட் ஷைன், எனக்கு தெரிஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதே சமயத்துல பார்த்தா அலாரமும் அந்த இடத்துல அடிக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன எடுத்து போய் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வார்னிங் வர ஏரியா பார்க்க தலைவன் நம்ம நாக்சியன் செங்கு தான் வெளியே வரதுக்காக ரெடியா இருக்காரு. எல்லா விதத்திலையும் ஏமாத்திட்டானுங்க. இப்போ இந்த முறை என்னுடைய சுதந்திரத்துக்கான நேரம் வந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம சன்றவங்க அந்த இடத்துல வார்னிங் வர விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. என்னது இடத்துல ஒரு செல்லு ஒன்று பிரேக் ஆகுதா? வாங்கலிங் ஏதோ தப்பா நடக்குறா, எவனோ ஒருத்தர் தப்பிக்கலாம் பாக்குறாங்க. இந்த நிலம ரொம்ப மோசம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஜெயில தூக்கி விசிறிட்டு பாருங்க. அவ்வளவு பெரிய வெயிட். இவன் சாக்காயிடும். அந்த ஏஐ பட்லரும், டேய் யாரா நீ அசால்ட்டா தூக்கி போட்ட, தகரடமா மாதிரி அடிச்சிடாது. ஏறாதுக்கு அப்புறம் வந்து அது கேட்டுக்கிட்ட வரவும் அந்த கதவை பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, எவனாலையுமே தடுக்க முடியலன்னு அதுல வேற ஃபார்ம்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சன்றாங்க பார்த்துட்டு, இருப்பா நான் இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணலாம் பாப்பா. ஹீரோக்கு அந்த மேக்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தரக்கிறேன் பாரு இப்போ அப்படின்னு சின்ன ஒரு லைட்டான பவரை பயன்படுத்துவோம். அந்த சின்ன விரல் தொட்டதுக்கு அது போய் வீது. இவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஏஐ இதை பார்த்துட்டு பதறது. இவன் ஒன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்பா. வாங்கலையும் இது ரெக்கார்ட் பண்றதால இதை உடைக்கலாமா? சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ அதையும் அழிக்கலான்னு பார்ப்பான். ஆனா அது பதறதை பார்த்துட்டு சன்றாங்க, விடுங்க வாங்கலி, நம்ம இதெல்லாம் அதுகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுகிட்ட போயிட்டு, இங்க பாரு வாங்கலிங்கோடைய பவர்லாம் நீ யாருகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, கம்மனும் வேலை என்னமோ அதை பாரு, நாங்க போயிட்டு இப்ப வெளியே ஏதோ ஜெயில இருந்து ஒருத்த தப்பிக்கிறான்னு பாக்குறான்னு சொன்னால அவனை போய் பாக்குறோம். என்ன ஓகேவா? ஓகேமா தாயே, இதுக்கப்புறம் ஏஐ கிடையாது, நான் மனுஷக்கு முன்னாடி என்னால ஜெயிக்கவே முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ சன்றாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஏஐ கோல் குயிப்பரா இருக்கு. அவ்வளவு பெரிய கவசம் போட்டு அந்த கார்டிங் ரோபோட்டும் ஹீரோ கிட்ட வருது. என்னுடைய சிஸ்டம் எனிமி இந்த இடத்துல இருக்கிறது டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது லைட்டா கொலாப்ஸ்ல பேசுங்குது. இந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுது, இவனுடைய வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஆனா ஹீரோக்கு எங்கேயுமே வீக் ஸ்பாட் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ பத்தின நிறைய விஷயங்கள் அது புட்டு வைக்குது. நீ தனிமையில இருக்கிறது தான் ஆசைப்படுற, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்க தெரியல, ஒவ்வொரு நாளும் நீ குழப்பத்துல இருக்க, உன்னை ஒரே அடியில் அடிக்க போறேன் நான், வாங்கலிங்க நகருங்க. உடனே பார்த்தா அதை விட்டு ஒரு அடியில பார்த்தா ஹீரோடைய தலை நகர்ந்துரும். அது உடனே ஷாக் ஆகுது. என்னடா இது உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு, என்னமோ தப்பா இருக்கு, இவன் யாருன்றதே கணிக்க முடியல, வார்னிங் இவனை கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. டே வாங்கலிங்க எங்கடா இருக்க, செங்கு கூட்டி வரதுக்குள்ள போதும் நினைச்சிடா. அந்த கதவு எல்லாமே அதுவே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து பார்க்க ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நண்பர்கள் வந்த உடனே இந்த விஷயத்தை பாக்குறான். இவன் ஒட்ட நம்பளம் இல்லாம இவங்களே அடிச்சிருவோம் போல. சன்றாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே பார்த்தா ஹீரோ போட்டு அதுக்கு நெத்துல ஒண்ணு வைப்பான் பாருங்க. அது பறந்தாச்சு போய் வீயும். பல குளர் மட்டும் தாண்டி போய் வீரத்துல பார்த்தா கரெக்டா நம்ம செங்கு நாக்ஸியாவுடைய டோரை போய் ஓப்பன் பண்ணுது. அவன் நம்ம பக்கம் பதட்டமா வரான். வெளியே போலாம் நினைச்சா நமக்கு கதவு தருறாங்க. யாரா இருக்கும்? 20 நிமிஷம் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இதுக்கு முன்னாடி நான் உணர்ந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அவன் இங்க வந்திருக்கான், முதல்ல போய் கதவு மூடினு உள்ள இருக்கணும் அப்படின்னு பயத்துல போயிட்டு கதவு மூடினு கம்முன்னு போய் மூடினு உட்கார மூலையில ஒரு வழியா பார்த்தா நண்பர்கள் எல்லாருமே வெளியே வந்துச்சுல, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ மட்டும் கொஞ்சம் பதட்டமா இருக்கான். எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க, இப்ப நம்ம இதை ஒன்னாவே ஃபினிஷ் பண்ணுவோம், வா போவோம் அப்படின்னு ஹீரோ பதட்டமா இருக்கிற சூழ்நிலை அப்படியே ரொம்பவும் அமைதியா இருக்கிறான். அவன் கையை பிடிச்சி அந்த விட்டு வெளியே போட்டுன்னு பாருங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க கதவை திறந்து வெளியே போகும்போது அந்த சூரிய வெளிச்சத்தை ஹீரோ பார்த்த உடனே இது ரொம்ப வாமா இருக்கு. சீனியர் வாங்க என்ன சொன்னீங்க? அந்த டைம் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அவங்க அம்மா உண்மையில என்ன சொல்லிருப்பாங்கன்னா, வாங்லிங் உன்னுடைய அப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசணும். அது என்ன தெரியுமா? பிறக்க போற குழந்தைக்கு ஒரு அண்ணனா நீ தான் அவளுக்கு பேர் வைக்கணும்ன்றதை நாங்க முடிவு பண்ணிருக்கோம், நீ அவளுக்கு பேர் ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வாமா இருக்கு. வாங்லிங் என்ன சொன்னீங்க?
ஃபைனலி அவளுக்கான ஒரு பேரை நான் கண்டுபிடிச்சேன். அப்படியா, என்னது? அப்பனா இதுதான் நீங்க காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா, அவளுக்கான பேரு என்னன்னா வாங் நூன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த சீக்கிரட்டான பிரிசனை காமிக்க அவன் உன்ன பக்கம் மனசார யோசிச்சுட்டு இருக்கான். அடைச்சா அந்த ஈவில் ஸ்வாட் கார்டு இந்த பிரிசனை விட்டு வெளியே போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னே தெரியல. அப்படியாப்பட்ட ஆளையாவும் வந்திருக்கான் தெரியல. வாய்ப்பு கிடைச்சா ஏன் விட்டுருப்பான் அது எனக்கும் தெரியல. சரி ஓகே, முடிஞ்சளவுக்கு இந்த கல்டிவேஷன் வேர்ல்டுல ஒரு பெரிய லெவல மாஸ்டர் ஆகணும். அதுக்காக நீ என்ன பண்ற? இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த உடம்புக்கு ஓனரா இருக்கணும் பயமுறுத்தினவன் எவன்றதை நீ கண்டுபிடி. அவனை விடக்கூடாது, எல்லாரையும் நான் கொல்ல போறேன். எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அவன் 6th ஹைஸ்கூல்ல சேர்ந்தவன். சரி ஓகே, இந்த விஷயத்தை வந்து நைட் ஸ்கல்லுக்கு ஷேர் பண்ணிடு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டீம் அந்த இடத்த விட்டு மறையா. இப்போ ஒரு கமனாட்டிக்கு விளத்தனமா நின்னுங்கிற சயின்ஸ் லேப்ல ஒன்றுல என்ன எலவா இது எல்லா விதமான 5 எலமெண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே நான் இதை கலெக்ட் பண்ணி இவ்வளவு வருஷமா வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஏன் இது ஒர்க் ஆகல? அப்ப அவன் கடுப்பாயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சிசிய புள்ளியா வருவான். நாட் ஸ்பிரிட், நேத்து நம்மளுடைய சவுத்தர்ன் பிரான்ச் ஒண்ணு யாரோ ஒருத்தங்களால தாக்கப்பட்டு நம்மளுடைய ஆளுங்க 2 பேருமே அந்த செத்துட்டாங்க. இது ஏன்னா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க சார்? அது உங்களுக்கு தெரியாதா? இது நம்மளுடைய வேலை சார். நான் கண்டிப்பா சொல்லி தானே ஆகணும் உங்ககிட்ட. சொல்லலன்னா நீங்க கடுப்பாக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க பப்ளிக்ல யாரோ ஒருத்தங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க 2 பேரை பாத்துருக்காங்க. அவங்கள அந்த இடத்த விட்டு கூட்டு வரதுக்காக இவங்க பிளான் போட வந்த இடத்துல தான் நிலைமை உங்களுக்கு மோசமா இருக்கு. கண்டிப்பா இவங்களுடைய பிளான் அந்த இடத்துல இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் இவங்க கொலை பண்ணிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். முட்டாள் தப்பான நேரத்துல வந்து சொல்லிட்டு என்ன விருப்பத்திலேடா கம்யூனிட்டி. ஆனா இது என்னுடைய கடமையாச்சு. நான் இப்போ வந்து கரெக்டா சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நீங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தள்ளி போறதுனாலதான் நம்மளுடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க? சாவடா நீயும் போடா. உனக்கு நாளையில இருந்து இங்க வேலையா கிடையாதுன்ற மாதிரி தெத்தி விட்டு அவ செத்துருவான். சை, என்னுடைய இந்த ஸ்கேட் கிரேவ்ல நான் நினைக்கிறது ஏன் அடைய முடியல? இந்த பாம்பை கண்டிப்பா ரெடி பண்ணி ஆகணும் சொல்லிட்டு அவன் வெறித்தனமா கத்திட்டு இருக்காங்க. பொறுமையா இருங்க லார்ட் ஸ்பிரிட், கவலையே படாதீங்க. ராட் ஸ்குவாட் உடைய இன்டெலிஜென்ஸ் மூலியமா லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னது? ஷாங்வாய் ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன்ல நம்ம நினைக்கிற ஒருத்தன் இருக்கான். அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரோலை வாங்கி பார்ப்பான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோவை தான் பாக்குறான். இப்ப ஹீரோடைய அப்பா பார்த்தா கம்ப்யூட்டர் நோண்டிங்கிறாரு பயங்கரமா. அவங்க அப்பாவுடைய வேலை என்னன்னா ஒரு ஆர்த்தரா இருக்காரு. அதனால இந்த வருஷத்துக்கான ஒரு பெஸ்ட் ஆர்த்தர்னு சொல்லக்கூடிய அவார்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்க லிஸ்ட பாக்குறான். அதுல வந்து தன்னுடைய இது வரவே இல்லை. ஏன்னா அவருடைய கதை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சோகத்துல இருக்காரு. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே கிடைக்க மாட்டேங்குது. எதனா கிடைச்சாதானே நான் அதை வச்சு ஏதத்துக்கு. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் அவருடைய மேனேஜர் ஒரு கால் பண்றாரு. டேய் வாங்க, என்னடா பண்ணிக்கிற? கொடுத்த வேலையை முடிச்சே இல்லையா? நம்மளுடைய நாவல் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது சீக்கிரம் பண்ற வேலையா அப்படின்னு சொல்றதுல அவர் டார்ச்சர் ஆயிட்டு மண்டை வெடிச்சு போதவருக்கு. இவங்க எல்லாரும் அவரு மண்டை காய்ச்சிட்டு இருக்கிறத பாத்துங்கிறாங்க. அப்ப சில அட்வைஸ் அந்த லேப்டாப்ல கிடைக்கிறதுனால அவன் கொஞ்சம் பொறுமையா வந்து யோசிச்சு தான் மண்டையில இருக்க விக்க கைட்டுறான். என்ன பண்றது? என்னதாக்கா ஒரு இது கதையே வரமாட்டது. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மண்டையை பார்த்துட்டு, யோ தகப்பா எப்பயா ஒண்ணு சொட்ட? சரி சரி மொட்டை சிவாஜி கனகால இருக்க நீ பிராகியம் ஏன்பா இதுக்கு முன்னாடி இவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னப்பா அவ்வளவு பெரிய உருண்டையாட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் நோனன் வர ஒன்னும் இப்போதைக்கு பிறக்க மாட்டா. அதுக்குள்ள இவளையும் நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுடைய வேலையும் முடிக்கணும். அவர் நிறைய சம்பாதிக்கணும். உங்களை எல்லாம் பாத்துக்கணும்ன்ற ஒரு கடமை இருக்கிறதுனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. வரப்போற குழந்தை கூட ஆரோக்கியமா வரணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணித்தாகணும். அதுக்கு பணம் இருந்தா தானே வேலைக்கு ஆகும். அப்போ அவர் புது புக் கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்றாரா? ஆமா, புதுசா ஒரு புக் கிரியேட் பண்ணி வைக்கலாம் தான் ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கான இன்ஸ்பிரேஷனே அவருக்கு கிடைக்கல. எதனா ஒரு டிப்ஸ் கிடைச்சாதானே அதை வச்சு அவர் கதையை உருவாக்குவாரு. ஹீரோ உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாதீங்க. உடனே பார்த்த ஹீரோ அவர்கிட்ட தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி புது கடையை ரெடி பண்ணி தரன்ற மாதிரி சொல்றான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்து திடீர்னு அவங்க அப்பா தடுக்கிறாரு. வேணாண்டா, ரொம்ப நன்றி வாங்கல நீ பண்ணதுக்கு. இந்த குடும்பத்துல ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய வேலை இது. என்ன நீ இந்த அளவுக்கு பண்றதுக்குன்னு சொன்னதுக்கே ரொம்பவும் ஊக்கமா இருக்கு. கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியா சமாளிச்சுக்கிறேன், நீ கவலையப்படாத. சாவர வரைக்கும் நாங்க ஏதோ ஆடுற மாதிரி அவர் கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சதுல ஹீரோவும் கிளம்பிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்ல இருந்து காலையில வரைக்கும் பயங்கரமா வேலை செஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு பெஞ்சிலேயே. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா சன்றாங்கும் வீட்டுக்கு வந்திருக்கா. யாருமா? சன்றாங் சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் வாங்லிங் வந்து உங்களுக்காக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்காங்க, உங்களை கூட்டு வர சொன்னா. ஏன்னா நீங்க உங்களுடைய புதிய கதைக்காக இன்ஸ்பிரேஷனான விஷயங்களை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க உங்களுடைய இடத்த விட்டுட்டு எங்க கூட இப்போ கொஞ்சம் டிராவல் பண்ணி நண்பர்களுடைய வீட்டுல வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க பார்த்தா பிராக்லி ஒரு வண்டியாவே மாட்டான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனே இந்த வண்டி தான். போலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள ஏறின பிறகு ஹீரோ மட்டும் மேல இருக்கிற ஒரே ஒரு மேகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கண்காணிக்கிறதுக்காக வந்திருப்போம்னு பார்த்தா அந்த கம்யூனிட்டி போய் பார்த்தா பாஸ் வந்து அந்த போட்டோல நம்ம ஹீரோடைய அப்பா தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சொல்லிட்டு இவனை சிசிஎம் அமுச்சு வச்சிருக்கான். ஓ இங்கதான் இருக்கானா? இவ்வளவு பெரிய வீடு வச்சிட்டு இருக்கான், பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் அவர் கண்காணிக்க போட்டு, ஆனா என்ன இது இவர்கிட்ட எந்த விதமான ஆறாவும் வெளிப்படலையே. ஒருவேளை டாப் டயரான மேஜிக்கை பயன்படுத்தி தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு இருப்பானா? அப்படி நம்ம ஹீரோடைய அப்பாவை நினைச்சிட்டு இருக்காம. சரி நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தா செங் ஃபேமிலிக்கு போறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஃப்ராக்லி அவங்களை கூட்டு கிளம்புறான். இந்த பைபிள ஷாக்கா வராட்டு, என்னடா இது பஸ் எல்லாம் பறக்குது. தலைவர் ஃப்ராக்லி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தலை ஜம்ப் பண்ணி இவன் மேகத்துல நடுவில் உட்காந்துட்டு இவனை மோதி தெல்லு போயிட்டே இருக்கான். போற வேலை அவங்க அப்பாவும், ஏய் வாங்க
வாங்லிங் நம்ம எதையும் இடிச்ச மாதிரி உனக்கு தெரியல? அது ஒண்ணு இல்லப்பா, காக்கா தான். அதுக்கப்புறம் செங் ஃபேமிலி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்களே, இங்க எவரா இருக்க? வெல்கம், வாங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த இப்போ காமிக்கிறேன். கேள்விப்பட்டேன் நீங்க புதிய ஒரு புக்கு உருவாக்குறதுக்காக நிறைய இன்ஸ்பிரேஷனை தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நிறைய இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறேன். ஓகே, நீங்க பெரிய உதவி பண்றீங்க. நம்ம போலாமா? கவலையாகப்படாதீங்க. செங்கு ஃபேமிலியோடைய அற்புதமான சீக்ரெட் கலைகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பயன்படுத்தி உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை பயன்படுத்திக்கோங்க. சீக்ரெட் டெக்னிக்கா? அப்புறம் பார்த்தா அப்பாவும் புள்ளியுமா சேர்ந்து பயங்கரமான வித்தைகளை காமிச்சு அதில் பாறைகளே உடச்சி தள்ளுறாங்க. நீங்க பிரமாதம். கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். என் பையன் முன்னத்தோட இப்ப ரொம்ப நான் வளர்ந்துட்டான். நீங்களும் உங்க பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு. அப்புறம் தலைவன் செங்கு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, வாங்களேன், ஃபைனலி எங்க அப்பா உன் கண்ணு முன்னாடி என்ன பாராட்டினாரு. இதுதானே எனக்கு வேணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா பயபோல என்னதான் வளர்ந்தாலும் பாத்தியா அந்த குழந்தை தானே இன்னும் போகல அவனுட்டு. இருந்தாலும் என் பையன் இந்த அளவுக்கு ஒழுக்கமாவும் நல்லா மரியாதையோடையும் எல்லாருக்கிட்டையும் பேசறது பார்க்கும்போது வாங்களே தான் காரணமானு தோணுது. ஏன்னா நீங்க அவனை நல்லாவே வளர்த்திருக்கீங்க. ஏன்னா அவன் கூட தானே அவன் நண்பனா இருக்கான். அப்புறம் அவர் வந்து நீங்க 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்க பண்ண மாதிரி அப்பாவும் பையனுமா சேர்ந்து உங்களுக்கு இதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்காமீங்க. நம்ம பிராகி பார்த்தா இன்னொரு பக்கம் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா, எவனை பார்த்தா உள்ள வந்துட்டு இருக்கா மாஸ்டர் பாத்துக்கோங்க. ஹீரோவை பாத்துக்கிற பேர்ல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சிஜி புள்ள இங்க வந்துட்டான். டெஃபினெட்லி அவன் ஆர்டினரியான பர்சன் மாதிரி தான் தெரியுது. இங்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தா அதை தூக்க முடியாம திணறாரு. ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம செங்கோடி அப்பா வந்து நல்லபடியா அவரை பிடிச்சிருவாரு. பாத்துங்க ரொம்ப வெயிட்டா இருக்கா. இதே சமயத்துல பார்த்தா ஹீரோவும் தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அப்படியே அவனுக்கு ஒரு ஸ்லாஷ போட்டு கூட உள்ளுக்குள்ள ஜட்டி தெரியுற அளவுக்கு அப்படியே கீஸ் வச்சுட்டா ஹீரோ. வாங்கலிங் பரவாயில்ல, உன்னுடைய அட்டாக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா இன்னும் நீ நிறைய விதத்துல வளரணும். கண்டிப்பா நீங்க பண்ணுவதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம கோ ஃபேமிலியா இருக்க நம்ம மாமாவுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா ஃபுல்லாவே பீச்சுங்க தான் நிரம்பி இருக்கு. சார் வாங்க, நீங்க எழுத போடிய அந்த புக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் நாங்க இங்க இதெல்லாம் கொடுக்குறோம். இருந்தாங்க அதுக்கான முதல் வாய்ப்பு இதுதான் சொல்லிட்டு டக்குனு ஒரு ஜாடியை போட்டு உடைக்க அதுல இருந்து பார்த்தா ஒரு கரடி வந்து அவங்க அப்பாவுக்கு மசாஜ் பண்ணிது. ஜெய், இது டாப் டயர் ஸ்பிரிட் பீஸ்ட் ஆச்சே. அதனாலதான் உங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே பீச் எல்லாமே டேர்ம் பண்றாங்களா? சரியா சொன்னேன். இந்த லைட்னிங் பியரை நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்சோம். இது சரியா ஸ்பிரிட் பீஸ்ட் வில்லேஜ்ல இருந்துச்சு. இது கிட்ட சன்றம் ஷாக்காவா என்னது அவங்க தான் இதை எடுத்துட்டு வந்தீங்க? எப்படி ரொம்ப கஷ்டமாச்சு. கரெக்ட் தான். கரண்ட்லி வந்து இப்ப நான் இது எனக்கு செல்ல பிராணியா மாறினதுனால என் மேல கரண்ட் ஷாக்க கொடுக்காது. ஒருவேளை இதை சீனா மட்டும் தான் இது கோவப்படுமோ? வாங்க கேட்கறாரு, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய இது கரடி மாதிரி தெரியலையமா, சாதாரண கரடி மொத்தமா தெரியுதுன்ற மாதிரி அவரும் சொல்ல, சன்ரங்கும் அங்கிள் இல்ல அது பயங்கரமான மான்சர். ஏன்னா அதுக்குள்ள கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான வோல்ட் கரண்ட் இருக்கு. உங்களால அதை தடுக்க முடியாது. கேண்டில் பண்ண முடியுமா? என்னது மில்லியன் வோல்ட்டா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இது பயன்படுத்தாது உங்க மேல. அதோடைய குட்டியை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தா குட்டியை எடுத்து போய் கையில கொடுக்க, அது பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சி போச்சு போல. அது உடனே கரண்ட் சாக் கொடுத்து என்ன கொஞ்சம் கண்ட மாதிரி சொல்ல, அந்த கரண்ட் சாக்ல பார்த்தா அவர் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன்டி உண்மையா சொல்றீ? 10 மில்லியன் வால்ட்டா அதுக்கு மேலே இருக்கு. டே யாரா இவன் வந்து தூக்கடாத்த அப்படின்ற மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. ஹீரோவும் அப்பா எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? அப்புறம் பார்த்தா அவர் தலைவர், மகனே இப்ப நான் உணர்றது என்ன தெரியுமா? நான் தான் சைனாவோடைய ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கேன். சரி ஓகே சரி வந்துடுறீங்களா? போதுமான்ற மாதிரி சண்டை கேட்க, இல்ல இது இன்னும் நான் அனுபவிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்குறது நல்லா தான் இருக்கு, நீ பண்ணுமா அப்படின்னு அந்த கரண்ட் கிட்ட கேட்க, அது பார்த்தா கொஞ்சம் ஒரு தூக்கின்னு கொஞ்சம் ஜென்டிலா பண்ணுங்க. அந்த டைம்ல பார்த்தா கோரிய பொழந்துன்னு சிசி போல ஓட்ட வழியா பாத்துக்கிறான். அந்த இடத்துல அந்த கரடியோடைய குட்டி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவான். இது டாப் டயர் ஸ்பிரிட் பீஸ்ட் ஆச்சு. கண்டிப்பா வந்து லார்ட் ஸ்பிரிட் கிட்ட நான் இதை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தேன்னா அவருடைய ரிசர்ச்சுக்கு இது முக்கியமா யூஸ் ஆகுமே. இது நம்ம கிடைச்சா மட்டும் போதுமே, நான் பெரிய ஆள் ஆயிடுவேனே, அவர்கிட்ட பேசி ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவேனே, கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு ஜாடியை தூக்கி மண்டிலே போட்டு அதை உள்ள எடுத்துக்காக பார்ப்பான். ஆனா அது தலையில அடிபட்டோன்னு ஐது புலம்புது. அவங்க அம்மா பார்த்தா உன்ன பக்கம் கடுப்பாயிட்டு எவன்டா என் குழந்தை அழ வச்சு சொல்லிட்டு கரண்ட் பயன்படுத்தி ஷார்ட் ஒன்று கொடுத்து பாருங்க, தலைவனை தூக்கி அடிச்சுது. அவங்க அப்பா அவனை பக்கம் பயந்துட்டு, ஏப்பா இதுகிட்ட நான் கரண்ட் வாங்கினா கண்டிப்பா செத்துருவேன். அப்புறம் பார்த்தா ஃபைனலா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போ ஷாங்காய் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு பார்த்தா நிறைய இன்ஸ்பிரேஷனான விஷயம் கிடைச்சதுனால ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. இப்போ மிஸ்டர் வாங்க, நீங்க இப்போ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கான எல்லா விதமான எனர்ஜி திரும்ப வந்துச்சா? அப்புறம் அந்த மார்க்கெட்ல அவரு இந்த கத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு எடுத்து. மகனே உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இதே மாதிரி தான் நீ வரும்போது உனக்கு ஒரு ஸ்வாட் வாங்கி கொடுத்தாரு இந்த இடத்துல, அதுவும் மரத்தால உருவாக்கப்படுது. அந்த டைம் பார்த்தா ஹீரோடைய ஸ்வாட் அங்க வெளியே வரான். இவளா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, என்னடா ஆச்சு ஜிங்க, என்னடா பாத்துக்கிற? அந்த ஸ்வாட வைக்க வந்து அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா, ஓ இங்கதான் இருக்கியா, பழங்காலங்களா உன்னதான தேடி இருந்தேன், ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீ தான் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கத்தியை வந்து அட்டாக் பண்ண ஹீரோ கத்தி வாங்கி திரும்ப அடிச்சிருவான். அவ என்னுடைய ஸ்வாட் உன்னை தாண்டா எல்லா இடமும் தேடி இருந்தேன், என்னுடைய ஸ்வாட் எப்படா உனக்கு போச்சு, திரும்ப அதை என் கொடுறா அப்படி நாங்க தீவிரமா சண்டை போது இன்னொரு பக்கம் மக்கள் அலறிச்சுன்னு ஓடுறாங்க. அவன் ரொம்ப வேகமா ஃபைட் பண்றதுல இவங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்துல பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, ஆமா இவங்க தான் லார்ட் ஜிங்கே. ஹீரோவும் பொறுமையா சொல்லிட்டு தடுத்து அடிச்சிருவான். கீழே விழுந்துருவா. அவங்க அப்பாவும் போயிட்டு பார்க்கலாம் பார்க்க, அப்பா அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், ஆனா மகனே எவ்வளவு பெரிய ஆபத்தானவன் அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல அது நீ மட்டும் தான்டா, உன்னை விட ஆபத்தானவங்க யாரும் கிடையாது. அவன் முடிக்கிறான். என்னையா இப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, எங்க பாருமா நீயும் அப்புறம் ஜிங்கேவும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாம இப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, ஹியூமன் சாக போறியா? இல்ல நீ சொல்றல உங்ககிட்ட இருந்து அந்த சோட பறிச்சது, அதுக்கப்புறம் அது காணாம போயிட்டு நீ தேடினது எல்லாமே, அப்படியாப்பட்ட எல்லா விதமான துன்பங்களுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா நான் தான் என் பையனுக்கு அதை வாங்கி கொடுத்தேன், அதுவும் இந்த இடத்துல. ஆனா என்ன மன்னிச்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து என்னால எடுக்க முடியல. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பிரிஞ்சிருந்தா ரொம்ப வலி அதிகமா தான் இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
எதுக்கு நீ தேவையில்லாம இப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசுங்கிற? இந்த நிமிஷத்துல பார்த்தா பக்கம் சிசிய போல டேய் எனக்கடா வேட்டு வைக்கிறீங்க இருக்கடா. இந்த முறை நிறைய பேர் இறக்குற ஆளுங்க வந்துட்டாங்கடா. இவங்களை வச்சு உனக்கு சமாளிக்கிறா. இவங்க தானே இவங்க ரேட் ஸ்குவாட். இந்த முறை உங்களால தப்பிக்க முடியாதா? நீ மறந்துட்டியா? இப்போ கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு அவன் கூட சேர்ந்து இருக்க அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனுக்கு எல்லாம் வந்துருவானுங்க. இதுதான் சரியான சமயம். அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ண அந்த சிசிய போல துடிக்கும் போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஜிங்கே ஸ்வாடும் அந்த பொண்ணு கூட போயிட்டு ஒன்றா இணைஞ்சிடுவான். அவங்க ஒன்றா இணைஞ்சது எல்லாமே ரொம்ப ஓவர் பவர்டா காமிச்சிருப்பாங்க. அவ வந்து இணைஞ்ச உடனே பார்த்தா அந்த இடத்துல வெடி விபத்து நடக்கும் பாருங்க. எவனும் நிக்க முடியாது அவங்க கிட்ட. என்னாச்சு? அவங்க ஒன்று இணைஞ்சிட்டாங்க. ஆமா இப்ப புதிய ஸ்வாடா அவங்க மாறிட்டாங்க. இவ ஸ்வாட் ஸ்பிரிட் எல்லாரும். அதுக்கப்புறம் சாக்கா வரானுங்க அந்த சிசிய போல எல்லாம். என்ன இவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப ஏ மகனே என்னடா தண்ணி விட்டு போற சமாளிச்சுக்கலாம். நம்ம அப்ப சில விஷயங்களை நம்ம தலையிடாம இருக்கிறது நமக்கு நல்லது. இந்த விஷயத்த அவளே பார்த்துப்பா வாங்க கிளம்புன்ற மாதிரி போகும்போதே பார்த்தா ஏழரைய கூப்பிடுற மாதிரி அவனுக்கு ஒவ்வொன்று கத்திட்டு இருக்கானுங்க. எல்லாம் அடி வாங்குறானுங்க பயங்கரமா. அவங்க அப்பாவும் பரவாயில்ல கடைசியில் அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. தலைவர் அதுக்கப்புறம் நைட் டைம்ல வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டா ரிலாக்ஸா பார்த்து ஏதிட்டு இருக்காரு. அதான் அந்த புதிய புக்கு நாவல் ஏதுது. இந்த விஷயத்த எல்லாமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா எனக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதையே நான் ஒரு புக்காவே ஏதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்து எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே ஒரு புக்காவே அவர் வெளியேறாரு. அதோட இந்த போன எபிசோட்ல ஹீரோடைய அப்பா பண்ண வேலையா இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி புக் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் எல்லாம் பிச்சுன்னு போயிட்டு இருக்கு. அதை பத்தின நியூஸ் தான் பார்த்து இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் வாங் ஆத்தராக உருவாக்கப்பட்ட புது புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. புதிய ரெக்கார்டியை அது பிரேக் பண்ணிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை வாங்கி படிங்க. மேஜரான எல்லா விதமான புக் ஸ்டோர் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இதை வைக்கிறாங்க. அவர் பார்த்தா ஒரு பக்கம் தீவிரமா ஒன்னுமோ காப்பீஸ் ரெடி பண்ணிக்கிறாரு அடுத்த கட்ட புக்குக்காக. அவங்க அம்மாவும் எங்க கொஞ்சம் ரெஸ்ட் விட்டா நல்லா இருக்கும்ல. இல்லம்மா பரவாயில்ல வாங்கலிக்காகவும் அப்புறம் நம்மளுடைய குட்டி பொண்ணுக்காகவும் அதான் நோனுக்காகவும் நான் எல்லாத்தையும் போறதுக்கு போறேன். அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் இதுல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அப்பா பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னங்க இதுல நம்மளுடைய கல்டிவேஷன் டெக்னிக்ல ஆட் பண்றீங்க போல நிறைய. ஆமா அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் அவங்களும் சில ஐடியாஸ் கொடுக்கறதுல அவங்க அப்பாவுமே பக்கத்துல உட்காந்து எனக்கு நிறைய கரெக்ஷன் பண்றதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. ஹீரோ ஒன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கான். பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியாடா வாங்கலிங். நீ சரியா தான் சொல்றேன். எங்க அம்மாவுமே ஒரு ப்ரொஃபஷனலான ரைட்டர்ன்றது இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க இப்போ பெருசா எதுவும் பண்றது கிடையாது. அப்பனா பண்ணாங்களோ உங்க அப்பாவை மிஞ்சிராங்க போலியா அப்படின்னு ஃப்ராகி பார்த்தா ஷாக்கா வரான். அதுக்கப்புறம் டெய்லி லைஃப் அப்படி இம்மோர்டல்னு சொல்லக்கூடிய புக்ஸை பார்த்தா ஸ்கூல்லையும் வாங்கி நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அடேங்கப்பா என்ன சூப்பரா இருக்கு. அப்புறம் அற்புதமா எதிர்க்க ஆத்துரு. எனக்கு அடுத்த சாப்டர்ஸ் எல்லாமே வேணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கலியோட அப்பா இந்த மாதிரிலாம் உருவாக்கி இருக்காரு ஸ்டோரியை. அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எல்லாம் வேற லெவலா இருக்கு. இதுல படிக்க இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நீயும் அதை தான் படிச்சுட்டு இருக்கியா? ஆமா நான் கூட தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு புக்ல நிறைய கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. என் மாஸ்டர் இதை பத்தி முன்னாடியே என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓ லெஜெண்டரியான கல்டிவேட்டரா? சரியா சொன்னேன். அவங்க தான் மேத்தி கேஸ் டிவைன் டெக்னிக் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஃப்ரீ இம்மோர்டல் ரெலிமோடிய அடுத்த கட்ட டெக்னிக்ஸ் எல்லாமே நான் கணக்கில் அடங்காத டைம்ஸ் எல்லாமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவே இல்லை அவங்கள. ஆனா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா. எதுக்கு இவன் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதை. ஆனா அதுக்கப்புறம் நான் அது எல்லாமே ஃபுல்லா மாஸ்டர் பண்ணினான்னு கேட்டீங்கன்னா நான் எதுவுமே பெருசா பண்ண முடியாம என்னுடைய பொது வாழ்க்கையில நான் இப்படி வந்து மாட்டிக்கினேன். என்னடா கேவலமா பேசிட்டு இருக்க. மாஸ்டர் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணாம தான் இங்க வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கியா டீச்சரா அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. என்னுடைய யூனிக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் இன்னும் இதுல இருக்கேன். அது இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கல்டிவேட்டர்ஸாலையும் தோக்கடிக்க முடியாது. ஆனா லெஜெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க திரும்பவும் ஒரு நாள் வருவாங்க வந்து பல விதமான கல்டிவேஷன் டெக்னிக்கை இந்த உலகத்துக்கு திரும்பவும் தந்துட்டு போறதா. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது நடக்கும் தானே. நீ சொல்றது உண்மைதான். மேபி அது ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா கண்டிப்பா அப்படியாப்பட்ட ஒரு நாள் வரும்போது அவங்கள சந்திச்சேன்னா அப்போ கொடுக்காத மரியாதை எல்லாத்தையுமே நான் இப்போ அந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து கொடுப்பேன். அதுவும் என்னுடைய மாஸ்டருக்காக. ஆனா என்ன பண்றது அவன் ரொம்ப காலங்கள் முன்னாடி காணாம போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இது வெளில போயல நம்ம ஹீரோவை பத்தின புக்கை தான் உட்காந்து வச்சுட்டு இருக்கான். அடேங்கப்பா இந்த புக்கில் அபூர்வமான கல்டிவேஷன் டெக்னிக் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது மிஸ்டிக் ஆஸ் ஸ்பிரிட் மதரோடைய அது மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜெல்லு மாதிரி இருந்த டீமனும் அந்த இடத்துக்கு வருது. அவனுடைய சேஷன் கூட சேர்ந்து லார்ட் ஸ்பிரிட் எம்பரர் எங்க பாரு இந்த ஒரு புக்கை நான் இப்பதான் படிச்சேன். இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்தர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கான். கண்டிப்பா இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த லெஜெண்டரியான மித்திக் ஆஸ் ஸ்பிரிட் மதரோடைய கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஆத்தர் இருக்கிறான்ல அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் இது போதுமே கூடிய சீக்கிரமே என்னுடைய இந்த ஏன்ஷியன்ட் கல்டிவேட்டர் சீக்ரெட் ட்ரெஷரை வந்து அன்லாக் பண்ணுவேன். எனக்கு தேவையான பெரிய படி அந்த இடத்துல வச்சு எவனையும் என்ன தோக்கடிக்க முடியாத மாதிரி மாத்துவேன். அதுக்கப்புறம் நான் தான் இங்க எல்லாமே. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இதை தடுக்க எவனாச்சும் ஒரு காலம் வந்தானா அவனை என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம கிட்ட தலை சிறந்த ஆட்கள் இருக்காங்க. பண்றதுக்கு நான் இருக்கேன். எனக்கு எவ்வளவு பெரிய டெக்னிக் எல்லாம் தெரியும் தெரியுமா. என்னை விட ஜம்புவான் எவனும் இங்க கிடையாது. அப்ப ஒருவேளை அந்த ஸ்பிரிட் மாத்திரை இந்த இடத்துக்கு வந்தா நான் என்ன பண்ணுவாங்களே அவங்களை என் சைடு நான் இழுத்துப்பேன். அப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அந்த ஒரு ஆத்தருடைய பொண்ணு ஒருத்தி பிறக்க போறால அவளுக்குள்ள அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சுட்டு இருக்கான்ற விஷயம் எனக்கு நல்லாவே மத்தவங்களுமே தெரிஞ்சது. அதனால கூடிய சீக்கிரமே அவளை நான் அடையணும். ஓ அந்த ஆத்தர் அதுல குடிப்பட்டு இருக்க மாதிரியா? அப்ப நான் அந்த பேபிகள் உனக்கு தேவையா? அப்ப நீ நினைக்கிற விஷயம் எல்லாமே நல்லா தான் தெரியுது. அப்போ நான் நீ அவங்கள சுத்தி இருக்கிற பல பேரை
கொள்ளணுமே, அப்பதான் அவங்களை அடைய முடியும். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஸ்க்ரோல் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோவுடைய வீடு இருக்கிற மேப்பை தான் காமிச்சிருக்காங்க. அதுல எங்க தான் இருக்காங்களா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. லார்ட் பாய்ஸி வந்து இது என்கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து வந்து கொடுப்பாருன்னு உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லு. அந்த சிஸ்டிக் ஐயை பத்தி. டேய், நீ வேற என்ன புதுசா பிளான் பண்ற எனக்கு தெரியாம? உனக்கு தெரியாது இந்த பிளான் எவ்வளவு பெருசுன்றது. அப்புறம் எலக்ட் கிளாஸ் காமிக்க டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் இன்னைக்கு நடத்த போறேன். அது என்னன்னா லெஜெண்டரியான கல்டிவேட்டர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவங்க தான் மித்திக் ஸ்பிரிட் மதர். எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தவங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அமைதியா இருங்க பசங்களா. இந்த மித்திக் ஸ்பிரிட் மதர்ன்றவங்க கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மூதாதையர் மாதிரி. இவங்க தான் பெரிய லெவல் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அதுல அவங்க ஜீனியஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையுமே அந்த இம்மோர்டல் ஆர்ட்ஸை வச்சு தான் பேஸா வச்சு உருவாக்குனாங்க. சொல்றாங்க சார், எனக்கு ஒரு டவுட். அப்ப நாங்க கேள்விப்பட்டது இந்த மித்திகஸ் டிவைன் டெக்னிக் என்ன? மித்திக்னு சொல்லும் போது இது பழங்கால ஒரு பூதத்தை கொழிக்கும். அந்த காலத்தை சேர்ந்த பழம் வாய்ந்த கலைகள் வச்சு தான் இது எல்லாத்தையுமே உருவாக்கிருக்காங்க. பரவாயில்ல சொல்றாங்க, உனக்கு இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு யாருக்கும் பெருசா அளவுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் அவர் ரிலீஸ் பண்ணி காமிக்க எல்லாருமே பார்த்துட்டு வாய உழவாங்க. அதை வச்சு அவர் வித்தியெல்லாம் காமிக்க பசங்களாம் மேம்பந்து பாருங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த டெக்னிக். இதுதான் என்னுடைய டிவைன் டெக்னிக். அதை அவர் தரமா பண்ணி காமிக்கிறாரு. அட்டேங்கப்பா, இப்படி எல்லாம் இருக்குமா? இதெல்லாம் நம்ம எங்க இருந்துப்பா கத்துக்குது? சார், முதல்ல இது இல்லீகலா? ஏன்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இதெல்லாம் பாடத்துல இல்லைன்னா அப்புறமா உங்களை டிசி கொடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. இது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு கதை தான். நான் எல்லாத்தையுமே பர்மிஷனோட கேட்டுதான் இங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் லெவல் மித்திக் டிவைன் டெக்னிக்கை எல்லாருமே இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் கிராஜுவேஷன் அடைகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ஒரு டெக்னிக்கை முழுசா கத்துக்கணும். அதனால உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கிறத பொறுத்து அந்த டெக்னிக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஒர்க் ஆகும். அதனால அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்ல இதை பத்தின விஷயங்களை நான் சொல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்ச கையோட ஹீரோவும் சாண்ட்ராங் வந்துட்டு இருக்கும் போது சாண்ட்ராங் வந்து வாங்லிங், நீங்க அந்த மித்திக் டிவைன் டெக்னிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஹீரோ பெருசா அதை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா சைட்ல வர ஸ்டூடெண்ட் பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. மாஸ்டர், இந்த பர்சன் ஏதோ எனக்கு தப்பா படுது. பரவாயில்ல விடு, வரவன் வரட்டும், போறவன் போறட்டும். நமக்கு குடைச்சல் கொடுத்தானா மட்டும் தான் அடிக்கணும். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா அந்த டெக்னிக் ட்ரை பண்ற பேர்ல மொக்குல பார்த்தா மொத்தமா வெளியே வந்துச்சு போல. அப்படி முக்கி நடந்து வரானுங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஹீரோவும் வெளியே வந்து அடுத்த செகண்டே பார்த்து ஹீரோவும் அலர்ட்டாவே திடீர்னு பார்த்தா அவன் அட்டாக் வர மாதிரி ஆயிடுது. நல்ல மாதிரியா பார்த்தா ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு சண்ட்ராங் மேல விட போகும் அவளையும் காப்பாத்துருவான். ஆனா அவளுக்கு அது ரொமாண்டிக்கா இருக்கு. நண்பர்கள் பாவம் அவனுக்கு கோத்து விட்டான் ஹீரோ. டே என்னடா இது? அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம சண்ட்ராங்கும் வந்துட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இப்போ அவங்களை ரிலீஸ் பண்ணுவா பாருங்க. அந்த பவர் மூலியமா சண்ட்ராங் அதில் சாதிச்சிட்டான். சண்ட்ராங், நீ வேற லெவலா சாதிச்சிட்ட. அந்த ஒரு கோடாரியை வர வச்சுட்ட. நீ மாஸ்டர் பண்ணிட்டு போய் லவ்ல இதை பண்ணி அவனோட விடக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த டிவைன் ஆசை வந்து வெளியே வைக்கிறதுக்காக முக்கறானுங்க. ஆனா முக்கல பார்த்த தம்மௌண்ட் தான் வந்திருக்கு. என்னடா இது இவ்வளவு சின்னதா வந்திருக்கு, நம்ம ஒருத்தடம் கிடையாது போல அப்படின்னு அவனுக்கு ஃபீல் பண்ணும்போது பார்த்தா இன்னமும் நிறைய அட்டாக்ஸ் வரது ஹீரோ பார்க்க. ஒரே புகை மட்டுமா வந்து நம்ம ஹீரோவோ சண்ட்ராங்க மட்டும் தப்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கட்டி போட்டு வச்சுக்கிறானுங்க. சண்ட்ராங் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறான். எதுக்கு நம்மளுடைய வாங்லிங் வந்து அந்த டிவைன் ஆஷை மட்டும் பயன்படுத்தாம அசால்ட்டா அப்படியே வச்சு தடுக்கிறாரு. என்னமோ பார்த்தா ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணதுல அவங்ககிட்ட இருந்து வர அந்த அட்டாக்கே ஹீரோ திருப்பி அவனுக்கு அனுப்ப அவனை பிடிச்சிருவான். அப்படியேங்கப்பா, இவருக்கு இந்த டெக்னிக்லாம் தேவையே இல்லை. வாங்லிங் ரொம்ப பவர்ஃபுல் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்குள்ள நம்ம ஹீரோவுடைய டீச்சர் இருக்கிறவருடைய ரூமுக்குள்ள போயிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்றானுங்க அவனுங்க. அவரு பார்த்தா தன்னுடைய டிவைன் ஆஷை பயன்படுத்தி அவனுங்களை சதற கூட டேய் நீ இதுல மாஸ்டர் பண்ணிருக்கிய அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆவானுங்க. ஆமாண்டா, உங்க அப்பனுக்கு அப்பனா நானு இங்க வந்ததுக்கான காரணமே இந்த இடத்துல இந்த நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுதான். இவனுக்கு எதுக்கு இங்க வந்து வந்திருக்கானுங்க? கண்டிப்பா இன்னமும் இவன மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்து ஏகப்பட்ட ஆளுங்க வந்து அந்த இடத்துக்கு வந்ததுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஃபைட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் தத்தளிக்கிறாங்க. டேய் என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க? பசங்க எல்லாம் இன்னொரு பக்கம் பயத்துல இருக்காங்க. என்ன பண்றது தெரியாம இவங்களை அடிக்கிறதுக்காக போகும்போது ஒருத்தனை பிடிச்சி மிரட்டுறான். இவன் யாருன்னு தெரியுதா? அவனை பத்தி நான் சொல்றதை விட அவனே கொஞ்ச நேரத்தில் சொல்லுவான் பாருங்க. டேய், உங்க ஸ்கூலை பத்தின இன்ஃபர்மேஷன் குடுறா. தேடி வந்த விஷயம் இந்த இடத்துல நடக்கணும். நாங்க இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் வைக்க போறோம். நீங்க எல்லாரும் என்னுடைய அடிமை நாய்கள்ரா. எங்க லார்ட் எம்பரர் தான் உங்களுக்கு பாஸ். அந்த டைம் அவன் கடப்பாடி ஏஞ்சி டேய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணா பண்ணு. நான் தாண்டா இந்த கதையோட ஒரிஜினல் ஆத்தரே. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தானே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இந்த வருஷமும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றீங்கடா. நான் இந்த முறை சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய பவரை நான் மொத்தமா காமிக்கிறேன். ஏய் யாரா இவன் திடீர்னு கோமாளி மாதிரி பண்ணிக்கிறான்? யாத்தருக்கு எத்தனை சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையோட ஆத்தராய்வன் பார்த்தா அப்படி தெரியலன்ற மாதிரி அவங்க எல்லாம் கலைய. பசங்களா நீங்களா ஏஞ்சுக்கோங்க. டேய் தம்பி ஏஞ்சி பின்னாடி இருக்கிற ஜிப்பை வந்து கேட்டா. ஜிப்பை கேட்டோம் என்ன சொல்ற? பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ற கேட்டா. உன்னை நம்பி கேட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டேன். தலைவன் பார்த்தா அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. ஆள் பார்த்தா சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பான். டேய் விடாதீங்களா, இவன் கோமாளிடா, அடிச்சு நவுத்துங்களா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட அட்டாக் பண்ண பாவ ஆத்திர போட்டு நார்த்தி பண்ணிட்டானுங்க. அவனை கட்டி போட்டானுங்க. டேய் இதுக்கு நீ அப்படியே கம்முன்னு படுத்துட்டு இருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம நான் பெரிய ஆளுன்ற மாதிரி நின்றுச்சு அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலைக்கிறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய டீச்சர் அங்க வந்துட்டு என்னடா இங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, பட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு இவனை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரிலீஸ் பண்ணதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்றாரு. பசங்களா உங்களால இவங்களை எதிர்க்க முடியும். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த மிஸ்டிக் ஆஸ் டிவைன் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. அதை நீங்க நினைச்சு பயன்படுத்துங்க. உங்களுடைய எனிமிஸை விடாதீங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு உணர்வு பக்கம் கேங்க ரெடியா இருக்கு. அவனுக்கு உணர்வு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆஷை ரெடி பண்றாங்க. சண்டை அதுக்கப்புறம் அந்த பார்த்தா வேற லெவலா போகுது. ஹீரோவும் அதுக்கப்புறம் இவங்கள ஒருத்தங்கிட்ட போயிட்டு டேய் நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் செத்தாலும் அதை சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் அந்த மாதிரி மிஷினா அது உனக்கு தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் ஹீரோ அவனு ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி எல்லாத்தையும் கக்குன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா அவன் இருக்கிற எல்லா விதமான உண்மையை சொல்றான். நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்
பொண்ணு இந்த இடத்துல பிரெக்னண்டா இருக்கிற ஒரு அம்மாவுடைய வயித்துல இருக்க குழந்தைய நாங்க எடுத்துட்டு போக தான் வந்தோம். நான் என்ன வளர்த்தேன். என்னடா நீங்க என்னடா பிளான் பண்ணி வந்திருக்கீங்க, அது ஏன் வீடுறா, அப்போ என்னமோ அங்க பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக சண்டன் கிட்ட சண்டன் என்னுடைய பாடியை நீ பாத்துக்கொண்ட மாதிரி சொல்லுவா. அவன் சொல்லுவா அவன் பாடியை நான் பாத்துக்கணுமான. ஹீரோ சொன்ன அர்த்தம் வேற. அவன் ஆன்மாவை அந்த இடத்துல பிரிச்சு அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவை வீட்டுல பார்த்தா தன்னுடைய பிறக்க போற குழந்தைக்கு துணி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நோனுக்கு இது ரொம்பவும் நல்லா இருக்கும். பிரதர் கூட சீக்கிரமே ஒரு ஃபீல் பண்ணாதமான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கடன் டாப் ஆகுது. அப்புறம் பார்த்தா உடனே அந்த வில்ல பைய ஒழுங்கு எல்லாம் சுத்து போட்டுருவானுங்க. உங்களுக்காக தான் வந்தோம், உங்க கூல்ல இருக்கிற அந்த குழந்தையை நாங்க எடுத்துன்னு போக வந்தோம், வராதிங்கடா. அவங்க அம்மா இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாங்கலிங்க கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவனுங்க ஒன்று பக்கம் தடுத்து உள்ளே வந்துருவானுங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதை அந்த இடத்துல இருந்து வந்துருங்க, நாங்க உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. அதுக்கப்புறம் ஹீரோ எதிர்பார்த்தது போல அந்த இடத்துல பார்த்தா நிலைமையே மாறிடுச்சு. அடுக்கடவுள் லேட்டா வந்துட்டு அது மட்டும் இல்லாம என்ன இது சுச்சுவேஷன் மாறுது, இது கண்டிப்பா நோனுடைய ஆறாவதா இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்னது போலயே பார்த்தா ஹீரோடைய அம்மாவுடைய வயித்துல இருக்கிற அந்த குழந்தையோடைய ஆறா எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அந்த பவர் ரிலீஸ் பண்றது எல்லாமே அவங்களால தாங்க முடியல. வாங்கடா இந்த இடத்த விட்டு போயிடுவோன்ற மாதிரி பயத்துல அவனுக்கு பயந்து ஓடிடுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏனோன் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களை துரத்தி அடிப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தன்னுடைய அந்த மிஸ்டிக் ஹேஷ் டிவைன் டெக்னிக் பயன்படுத்துவோம் பாருங்க. நம்மளுடைய ஆளுங்களை காட்டில ஹீரோவுடையது அந்த கோடாரியை பார்க்கணுமே, பெரிய லெவலில் ஒருத்த வந்து போட்டு அடிப்பான் பாருங்க. எங்க அம்மாவை திரும்ப இவனை வந்து தொடவே கூடாது, அவனும் வரக்கூடாது, அவனை விட்டுறாதடா. அவன் கொடுத்த அந்த தண்டர் ஷாக்ல பார்த்தா எல்லாம் சாம்பல் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிலைமையை ரொம்ப அமைதி ஆகுறதுல ஹீரோவும் அவங்க அம்மாவுடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்க்க இப்ப பார்த்தா நோன் ரொம்பவும் அமைதி ஆயிட்டான். என் பொண்ணு ரொம்பவும் பலசாலியா இருக்கா, இவ்வளவு சின்ன வயசுல என்ன ப்ரொடக்ட் பண்ணிட்டியமா. அப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் இருக்கிறத பாக்குறான். ஓஹோ இது அந்த மிஸ்டிக் ஹேஷ் டிவைன் டெக்னிக் ஆச்சு அப்படின்னு ஹீரோ பாக்குறதோட அதோட இந்த இப்போ நம்ம ஜோவை பார்த்தா தன்னுடைய சபார்டினேட் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு சவப்பட்டி இருக்கிறத பார்த்துட்டு அதை செக் பண்ணதுக்காக வந்திருக்கான். அந்த ஒரு மிஷின் தான் அதை அவனுங்க தீவிரமாக ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஒன்றும் இருக்காது. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகும் போது திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த வேம்பயர் வில்ல பையனும் வந்துட்டான். என்னப்பா யாரை தேடி வந்தீங்க என்னையா. அப்புறம் அவங்ககிட்ட இருந்து தப்பி இவங்க ட்ரை பண்றதுல ஜோயோக்கு டஃப் கொடுத்து அவனை பிடிச்சிருவான். ஜோய்க்கு போட்டு அடிக்கிறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா சபார்டினேட் பயந்துட்டு அந்த இடத்துக்கு தப்பிக்கலாம் பார்க்கும்போது அவங்களையும் பிடிக்கும் போது ஜோ இன்னொரு பக்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்றதுல அந்த ஸ்வாட் அப்படியே தடுத்து ஷீல்டு கிரியேட் பண்ணிடுவான். திரும்ப ரிவேஸ் அட்டாக் அவனுக்கு கொடுப்பான் பாருங்க. அந்த ஒரு அட்டாக்ல அடி வாங்கினவன் டக்குன்னு தன்னுடைய உருவத்தை பார்த்தா ஒரு பேனா மாத்திடுவான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுமே இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த பேன் ஸ்டன்னின் டெக்னிக்கா நல்ல முயற்சி பண்ணீங்க. ஆனா நீங்க போனா என்ன, எனக்கு இன்னொரு டார்கெட் இருக்கு, அதை நோக்கி தான் நான் போறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய வீட்டுடைய போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜோ அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மினிஸ்டர் கிட்ட மினிஸ்டர் நாங்க லாஸ்ட் நைட்லயே அந்த ஈவில் ஆர்கனைசேஷனை ஒரு வழியா கண்டுபிடிக்கிற நிலைமை அப்பதான் நம்ம வாண்டட் லிஸ்ட்ல இருந்த இந்த நைட் ஸ்கல் எங்களை வந்து அட்டாக் பண்ணோம். கடைசியா சில வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுல இவன் சம்பந்தப்பட்டிருக்கான். இவனால இதுக்கப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 6th ஹை ஸ்கூல்ல ரீசெண்டாவும் அவனுடைய ஆட்கள் ஆரம்பிச்சு நிறைய அட்டாக் பண்ணிருக்கான். என்னமோ தேடி வந்திருக்கான்றது மட்டும் தெரியுது. கண்டிப்பா திரும்பவும் வருவான். அதுவும் இல்லாம இவன் 9th லெவல் பேனன்சியல் ஸ்டேஜ் ஃப்ரீ இமோட்டல் மாஸ்டர் அடைஞ்சிருக்கான். அவனுடைய ஆறாவை கூட என்னால அந்த ஒரு சண்டையில சென்ஸ் பண்ண முடியல. அவன் அவ்வளவு ஸ்பீடா இருந்தான். மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. எங்க பாருங்க ஜோயோனை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். இந்த நைட் ஸ்கல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு அவன் தான் லீடரா இருக்க போறான். அவனுக்கு எல்லா விதமான ஃபுல் அத்தாரிட்டியும் இருக்கு. அவன் என்ன நினைக்கிறானோ என்ன கேட்கறானோ எல்லாத்தையுமே அவனுக்கு பண்ணுங்க. அது ஈவில் ஆர்கனைசேஷனை ஜோயோன் நீ விட்டுறக்கூடாது. உனக்கு எல்லா விதமான ஃப்ரீடமும் அந்த யூனிட்ல கொடுத்துருக்க. நீ என்ன தேவையோ அதை பண்ண. அவனுங்க திரும்ப இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அதுவும் இல்லாம அவனை பிடிக்கிறதுக்கான வழியை பாரு. ஓகே மினிஸ்டர் கண்டிப்பா. அதுக்கப்புறம் தலைவன் அந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா மினிஸ்டர் கூட நம்ம ஹீரோடைய அப்பா எதனா பக்கம் உட்காந்து வச்சுட்டு இருக்கதை அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம டீச்சரும் தன்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் அவருடைய ஆள் வந்ததுக்கு வராங்க. ஐயோ யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வந்தவன் காங் என்ன இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்க போல. இவரு எனக்கு எக்ஸ்ட்ராவான வேலைகள் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அவன் ஏதோ ஷாங்காயுடைய 6th ஹை ஸ்கூலுடைய ஆப்ஷன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இதை பண்ற? எல்லாம் வாங்கலிக்காக தான். எஸ்டர்டே நடந்த அந்த ஒரு அட்டாக்ல நம்மளுடைய பசங்க நிறைய பேர் பாதிக்கப்படைஞ்சது மட்டும் இல்லாம சரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்டே சண்டை போட்டு இருந்தாங்கன்ற விஷயம் கேட்ட உடனே நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். அந்த இடத்துல வாங்கலி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான். பாவம் சண்டங்க தான் அவளை பார்த்துட்டே இருந்தான். ஆமா பசங்க எல்லாம் பாவம் தானே, அவங்களால எப்படி சமாளிக்க முடியும் அவங்கள எனிமேஸ். ஆமா உண்மைதான். வாங்கலிங்கோடைய உடல்நிலை இந்த நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அவனால இந்த இடத்துக்கு வர முடியாது ஸ்கூலுக்கு. அதனாலதான் அவனுக்காக ரெடி பண்ணி இந்த ஆப்ஷன் ஃபைல். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கூல்ல செக்யூரிட்டி எல்லாமே ரொம்பவும் கம்மியா இருந்துச்சு. எவ்வளவு வீக்கா இருந்துச்சுன்றது இதுல இருந்தே நல்லாவே எனக்கு தெரியுது. நான் இதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ண போறேன். நம்மளுடைய ஸ்கூலுக்கு செக்யூரிட்டி அதிகப்படுத்த போறேன். அதுவும் இல்லாம நாளைக்கே நான் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க போறேன். ஆமா நீ என்ன கொஞ்சிட்டு இருக்க இப்படியே, இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போல. ஆமா எங்க பேரண்ட் சொல்லிட்டு அவர் ஸ்க்ரோல காமிக்கிறா. நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியா, அதுதான் உனக்கு கோல் பண்றதுக்காக வந்தேன். நீ என்ன கேட்கறியோ நான் அதை இன்னைக்கு பண்றது தயாரா இருக்கேன். எனக்கு நல்லாவே புரியுது. உன்னுடைய மாஸ்டர் நீ இந்த தேடி தானே இருக்கேன். பேசாம நீ வாங்கலிங்கோடைய பேரண்ட்ஸ் ஏன் உன்னுடைய மாஸ்டர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து உன்னுடைய மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் நல்லாவே ஒத்து போகுது. ஆமா நீ சொல்றது சரிதான். வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. நான் பல முறை அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண நீங்க செய்யற வேலையை விட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுங்கன்னு.
கூப்பிடுன்னு. ஆனா அவங்க வரல. அவ உடனே பார்த்து கிஸ் பண்ணிட்டு சரி விடு நீ அதிகப்படியா நீ எஃபர்ட் போட்டிருக்க, அதனால பலன் கிடைக்கும் டார்லிங் கான். ஆல்சோ எனக்காக நீ வாங்லிங்கோடைய அப்பாவா இருக்கிற மாஸ்டர் வாங் சூட்ஸோடைய ஆட்டோகிராஃப் வாங்கி வரியா? நீ கடினமா உழைச்சிருக்க ஐயோரி, உனக்காக நான் அதை பண்றேன், நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன்ற மாதிரி அப்படியே அதுங்க உல்லாசமா இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய ரூம்ல ஜோயங் சொல்லக்கூடிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அவன் ரூம்ல இருக்க போஸ்டர் பாத்தீங்களா? ஜோயங் ஒரு தகவலை கொடுக்குறான். மாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் வாங் வந்து வரப்போறாரு, நிறைய விஷயங்கள் உங்களோட வீட்டை சுத்தி சரியா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணதான். ராக்லியும் ஏன்பா நீ பண்ண எசக பசகான வேலையில அவர் எதனா நம்பிக்கை இல்லாம ஒன்னு வந்து செக் பண்ண போறாரா? வந்துட்டு எதனா கண்டுபிடிச்சிட்டு போறாரு, பெரிய பெரிய வேலையை நீ இந்த இடத்துல மறைவா பார்த்துட்டு இருக்கேன்னு நீ என்ன பண்ண போற? ஆனா ஹீரோவும் ஆஃப்டர் அந்த ஒரு அட்டாக் நடந்த பிறகு தன்னுடைய வீட்டுல திரும்பியும் அப்படிப்பட்ட அட்டாக் நடக்காம இருக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகத்துல ஹீரோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பெருசா போகல. அதனால தன்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வீட்லயே இருந்துட்டான். அதே மாதிரி டெய்லியும் போற லைஃப் வந்து ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இதுதான் இருக்குமே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நண்பர்களும் பெருசா பார்க்க முடியல. இருந்தாலும் திரும்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லபடியா ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு நினைப்புல தான் ஹீரோ இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் என்ன வாங்கலையும் பணம் சாப்பிடுறியா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லு அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தியா? ஆமாம்மா கண்டிப்பா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம நிம்மதியா இந்த இடத்துல வாழலாம், உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க வாங்கலையும், டெஃபினெட்லி எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா எனக்கு தான் நீங்க தான் இருக்கீங்களே கூட எல்லாருமே. அப்புறம் நீ என்ன பாத்துக்கிற, கூடவே உன்னுடைய தங்கச்சி நோனும் என் கூட இருந்து பாத்துக்கிறா, அதனால நான் எப்பவுமே சேஃபா தான் இருக்கேன். சரி ரொம்ப நேரம் கண்மூடிக்காத போய் தூங்க நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ண போறான். டேய் இதை தவிர வேற எதுவும் உன்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃப்ராக்லியும் கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸ்டர் புக்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து அதுல என்னமோ கைவரிசையை காட்ட போறான் ஹீரோ. அப்புறம் நம்ம வாங்க வந்துட்டாரு. பல வருஷங்களை தேடிட்டு இருந்த என்னுடைய மாஸ்டர் ஃபைனலி கிடைக்க போறேன்னு இன்னைக்கு அவங்கள நான் இன்னைக்கு செக் பண்ணதுல தெரிஞ்சிடும் அவங்க தான் என்னுடைய மாஸ்டரா அப்படி இல்லடா இல்லையான்னு. அதுக்கப்புறம் சேருக்குள்ள போன உடனே வரவேற்புல பயங்கரமா கொடுக்குறாங்க ரெண்டு பேருமா. கவலைப்படாத வாங்கலை, நீ நல்லா ரெக்கவர் ஆயிட்ட பிறகு ஸ்கூலுக்கு வா, நான் எல்லாத்தையுமே அட்டன்ஸ்லாம் பாத்துக்கிறேன். டீச்சர் பேங்க் கூட உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கலியோடைய அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சாரும் யோசிச்சுட்டு இருக்காரு, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐக்கியோ பாடி கல்டிவேஷன் லெவல் அவங்களுடைய கையை பிடிச்சி பார்க்கறது மூலமா எனக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா அவங்க தான் என் மாஸ்டரா இல்லையான்னு. இருந்தாலும் இவங்களுடைய ஆறால எதுவுமே வெளிப்படாம இருக்கிறது பார்க்கும்போது ஒருவேளை எல்லாத்தையுமே இவங்க மறைச்சிட்டு இருக்காங்களா? இவங்களுடைய பல்ஸை செக் பண்ணாலும் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கான தகவல். பங்களையோடைய அம்மாவா இருக்கிற நீங்க வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுனால எனக்கு சின்னதா இந்த மெடிக்கல் பத்தின விஷயங்கள் தெரியும், அதனால உங்களுடைய பல்ஸை நான் பிடிச்சி பார்க்கறதுல உங்களுடைய குழந்தை இப்போதைக்கு ஆரோக்கியமா இருக்குதா இல்லையன்றதை என்னால செக் பண்ண முடியும், கண்டிப்பா செக் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி உடனே வந்து அவர் ஜாக்காவாரு. என்ன இவங்க எதுவுமே தடங்கள் சொல்லல, சரி ஓகே டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவர் கையை தொடலான்னு பார்க்க அந்த டைம் தான் பார்த்தா நம்ம சன்றாங்க வருவா. எப்ப யாரான்ற மாதிரி வந்துட்டு எவரும் பார்க்க சன்றாங்க வந்த உடனே அந்த நிலைமையை மாறிடுது. இப்ப திரும்பி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. சாரும் சன்றாங்க என்ன நீங்க வந்திருக்கேன்? அதுவா சார் நான் வாங்கலியோடைய அம்மாவையும் பார்க்க தான் வந்தேன், அவங்களுக்காக நான் இந்த இடத்துல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாம வாங்கி வந்தேன்? பரவாயில்ல உங்க மேல இந்த அக்கறையில தான் வாங்கி வந்தேன். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும். கேளு நீ நிறைய உதவி எனக்கு பண்ணிருக்கேன் மிஸ்ஸன், கண்டிப்பா நீ எது கேட்டாலும் நான் பண்ணுவேன். எனக்கு இப்போதைக்கு நான் புதுசா வாங்கினேன் அந்த டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் கிங் புக்ல வந்து உங்க ஹஸ்பண்டோடைய ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்கிக்கலாம். அவர் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியா ரைட்டிங் ஒர்க்ல தான் இருக்காரு, முடிச்சுட்டு வந்தாருன்னா நான் வாங்கி கொடுக்குறேன், கொஞ்சம் நீ வெயிட் பண்ண பரவாயில்லையா? கண்டிப்பா. அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சார் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது நான் திடீர்னு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் இடைஞ்சல பேசுறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா. ஆல்சோ நான் கூட தான் இன்னைக்கு சும்மா இவங்க எப்படி இருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டு இவங்களுடைய பல்ஸ் எல்லாம் செக் பண்ண தான் வந்தேன். ஆமா நீங்க சரியா சொன்னீங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி அவங்கள கையை கொடுக்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு விட்டு மாட்டேன், எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன். திரும்ப அவர் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு போகும்போது பார்த்தா இன்னொருத்தன் திடீர்னு உள்ள வராங்க. யாரா இந்த மாதிரி வந்து கெடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பாக பார்த்தா நம்ம சண்டாங்குடைய தாத்தா தாங்க வந்திருக்காரு. அவரும் பார்த்ததுக்கு நாங்க இடத்துக்கு வந்துட்டு அவர் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இது நான் உங்களுக்காக கொடுக்குறேன், இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம், உங்க குழந்தைக்கு ரொம்பவும் எந்த விதமான நோயும் வராது. என்னுடைய பேத்தி மூலியமா தான் நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்போ வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கிஃப்ட் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப அபூர்வமானது. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. நீங்க எது பார்த்தாலும் என்னமோ கேளுங்க, நான் கண்டிப்பா பண்றேன் உங்களுக்காக. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும். ஒண்ணு இல்ல, இந்த புக்கில் வந்து உங்க ஹஸ்பண்டோடைய ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கறதுல சண்டாங்க தாத்தா நான் எங்க லைன்ல நின்னுங்கிறேன், எனக்கு அப்புறம் தான் நீங்க கேட்கணும். அப்படியா சரிமா. யாரு கடுப்பாயிட்டாரு. திரும்பி அவரு சரி ஓகே உங்களுடைய கையை கொடுங்க பல்ஸை செக் பண்ணி பாக்குறேன். திரும்பி செக் பண்ண இன்னொருத்த வந்ததுக்கு வருவான். என்னடா எல்லா மணியும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க எவடா அப்படின்னு அவர் கடுப்பாக அங்க பார்த்தா அவருடைய ஸ்பாட் மாஸ்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவனை உட்காந்து டீ குடிக்க திரும்பியும் பார்த்தா இவனுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க தான் வந்திருக்கானுங்க நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்றாரு, உங்க கையை கொடுங்க பல்ஸை நான் செக் பண்ண விட மாட்டேன், இந்த தான் மட்டும் எவன் வரான்னு பாத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி ஒன்று வருவான். டே எவன்டா அதை வந்து கெடுக்கிறீங்க, நிம்மதியாக விட மாட்டீங்களா என்ன அப்படின்னு அவன் கடுப்பாகுதுல. அங்க பார்த்தா நம்ம மினிஸ்டர் தான் ஜோயவனும் வந்திருக்காங்க. அவரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆட்டோகிராஃப் தான் வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சேரே கடுப்பாயிடுவாரு. டே ஆட்டோகிராஃப் வாங்குறது கடை இப்படி வரீங்க, அதுக்கு நீ என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணீங்களா? மினிஸ்டர் கூட இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சகவாரு. மினிஸ்டரும் நீ எதுக்கு வந்தீங்க? அதுவா சார் ஒன்றும் இல்லை, நானும் ஆட்டோகிராஃப் வாங்க தான் வந்தேன். சரி ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, நானும் ஆட்டோகிராஃப் வாங்க தான் வந்தேன். எல்லாரும் ஃபார்மலா இருப்போம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்குவோம். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மினிஸ்டர்னால எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. இப்படியே டைமும் கடந்து போகுது, நைட் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரி நம்ம கொஞ்ச நேரம் கல்டிவேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சார் மட்டும் பாவம் என்னால கடைசி வரைக்கும் அவங்களுடைய பல்ஸை செக் பண்ண முடியாம போயிடுச்சு நிலைமை. அவர் மூலையில உட்காந்துட்டு என்னமோ பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ நீங்க கல்டிவேஷன் பண்ணுங்க, எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம வாங்கலிங்கோடைய வீடு பக்கத்துல ஒரு சவப்பட்டியில இருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு புகையாட்டம் வருது. உடனே நிலவும் பார்த்தா அப்படியே ரெட் ஆயிடுது, அந்த இடமே அப்படியே ஃபுல்லா ரெட் ஆயிடுது. கண்டிப்பா யமனா இருந்தாலும் இதுக்கு
அதுக்கப்புறம் என்னால தடுக்க முடியும். நான் எதிர்பார்த்து வந்த அந்த ஆள் இந்த இடத்துல தான் இருக்காங்க. நான் தான் டாப் டயர் நைட் ஸ்கல். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டுட்டு எனக்கு தேவையானதை நான் எடுத்துன்னு போறேன். எல்லாரும் செத்துங்கன்ற மாதிரி அவன் கதவை திறக்க உள்ள பார்த்தா எல்லாரும் பயங்கரமா உட்காந்துட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் எல்லாருமே பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கவங்க பவர்ஃபுல்லான ஆளுங்க. இவன் பக்கம் பார்த்துட்டு இங்க இருந்தா நமக்கு தான் சாவடிவியோ நம்ம ஓடிலாம் சொல்லிட்டு கதவை மூடுவான். உண்மையிலே நான் தூக்கத்துல இருந்து வந்திருக்கேனா இல்ல இது கனவு இல்ல தானே இல்ல தப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேனா திரும்ப ஓபன் பண்ணி பார்க்க அவங்கள தயாரா இருப்பாங்க. டே நீ யாரா அந்த மீறவும் நான் எதிர்பார்த்தேன் நீ வருவேன்னு. அதுக்காக தான் இவ்வளவு பேரை நான் வர வச்சேன். அப்படி நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து பயமத்துல அவன் ஷாக் ஆயிடுவான். யார் ஒன்னு பக்கம் பார்த்துட்டு டே இன்னொருத்தரும் ஆட்டுக்கிற பக்கத்துக்கு வந்தா டே என்னடா இப்படி பண்றீங்க. ஆனா உடனே நம்ம இவனும் மினிஸ்டர் இவன் தான் வைஸ் பிரசிடென்ட் டைலான் நைட் ஸ்கல்னு சொல்லக்கூடிய இவன் தான் மினிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு வேணாம் ஜோயம் நான் இவனை பாத்துக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய ஃபேமஸான வாங்லிங்கோடைய அப்பாவை இருக்கிறவர் தன்னுடைய ரைட்டிங் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவருக்கு நம்ம பாதுகாப்பை கொடுத்தே ஆகணும். அவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராம தடுக்கிறதுக்காக நம்ம இவனை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அவனை அடிச்சு கும்பிடுறாங்க பாருங்க. அவன் உடனே அந்த தப்பிச்சு போலான்னு பார்ப்பான். என்னடா இளவு வீடு இது சை தேவலாம வந்து மாட்டிக்கணும் இன்னொரு முறை வரண்டா. ஆனா யூரோப்லான வேலை தான் இதெல்லாம். அவன் திரும்பவும் வருவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்பயே அவன் கதையை முடிக்கணும்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அட்டாக் பண்றதுக்காக. அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்தா தன்னுடைய ரைட்டிங் வேலை எல்லாம் முடிச்சு கீழே வர சன்றாங்க. இன்னொரு பக்கம் டீச்சர் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு வர்றாருன்னு. அவங்க அப்பா பார்த்தா பசில உட்காந்துட்டு இருக்கேன். அந்த டைம் வந்து அவங்க பிரசன்ட் பண்ண ஒரு கிஃப்ட்ல இருந்து பில்ஸ் எல்லாமே எடுத்து அசால்ட்டா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடேங்கப்பா இது ரொம்ப நல்லா இருக்கே கோல்டன் மெயில் கேண்டி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க இவ்வளவு நேரமா ஏதிட்டு இருப்பீங்க கொஞ்சமாச்சு கீழே வரணும்னு உங்களுக்கு நினைப்பே இல்லையா. வந்தீங்க உங்களுக்காக இந்த இடத்துல ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக எவ்வளவு பேர் திரும்ப காட்டு இருந்தாங்க. அது சில பேர் இப்பதான் வெளியே போனாங்க கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. அதனால இங்க இருக்கிற இவங்களுக்கு மட்டும் ஆட்டோகிராஃப் போட்டு விடுங்க. சாரிமா இது ஆல்மோஸ்ட் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலா 2 பேருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துறாரு. ஒரு வழியா வாங்கிட்டேன். அதனால அவங்களோட பல்ஸ் செக் பண்ண முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல என்னுடைய ஆளுக்கு தான் இந்த கிஃப்ட் எதுவுமே கொடுப்பேன். அவன் சந்தோஷமா இருக்கா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சார் சந்தோஷமா இருக்காரு. தலைவன் அதுக்கப்புறம் அந்த வில்ல பையன் போல பார்த்தா அந்த இடத்துல தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவனுக்கு முன்னாடி பார்த்து திடீர்னு ஒரு போர்ட்டல் மூலியமா உள்ள இருந்து நம்ம கெட்ட வாங்கலிங்க வருவாரு. டேய் நீ தான் அந்த போக்கர் ஃபேஸ் காய் நீ எப்பறம் இங்க வந்த கீழே ஒரு நிமிஷம் நீ என்ன மன்னிச்சுடு. நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நான் ரொம்ப சாஃப்டானவெல்லாம் கிடையாது. அது அவன் மட்டும் தான் அப்படி. உடனே பார்த்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவனை அப்படியே கிரஷ் பண்ணி அழிச்சு தாங்குள்ள அப்சர்வ் பண்ணிப்பான். அடேங்கப்பா ஃபைனான்சியல் லெவல் ஃப்ரீ இமோர்டல் ரிலீம் கல்டிவேட்டரா இவன் பவர் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கதையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் இங்க கிங்கு. எனக்கு முன்னாடி எந்த வில்லனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு மறந்துடுவான். அதோட இந்த 3 இப்போ அந்த மெயினான வில்ல பைய போல பார்த்தா ஏதோ ஒரு நட்சத்திரங்கள்ல இருந்து பிரபஞ்சத்துடைய சக்திகளை கேதர் பண்ணி ஏதோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுல திடீர்னு ஒரு நட்சத்திரம் மறைஞ்சு போறதுல அவன் திடீர்னு ஷாக் ஆயிட்டு என்னமோ தப்பா நடக்குது. என்ன இது திடீர்னு டைலான்ஸோட யாரா காணாம போயிடுச்சு என்னாச்சு. அந்த டைம் அவனுடைய சிஷ்யபலியும் பிரசிடென்ட் அது விஷயம் என்னன்னா நீங்க அந்த குழந்தைய பிடிச்சு வரதுக்காக வைஸ் பிரசிடென்ட் அனுப்புறதுல அவர் திரும்ப இன்னமும் வரவே இல்லை. என்ன பேசிட்டு இருக்கேன். அவன் ட்ரூ இம்மோர்டல் ரெலிமை சேர்ந்தவன். கண்டிப்பா அவன் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் அவன் இறந்து போற சமயத்துல கூட அவனுடைய ஆறாவுடைய சென்சில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் இறந்து போயிட்டான்றது. அது கூட தெரியல. ஆனா என்னதான் நடந்திருக்கும் லாடி எனக்கு தெரிஞ்சு டைலான்ஸோடைய மிஷின் வந்து முழுமை அடையலன்னு நினைக்கிறேன் இன்னமும். அப்ப நீ போய் அதை பாத்துக்கிறேன்னு சொல்றியா. ஆனா ஆல்ரெடி லார்ட் பாய்ஸேவை ரெஸ்கியூ பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கேன் போது இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது. அப்படியா சரி அப்ப இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த இடத்துல இருக்க கியூப் எல்லாம் உடச்சு போடுவான். இவன் தான் மெயினான வெள்ள பைய போலியேங்க. இதுக்கு முன்னாடி செத்தவன் இவனுடைய மெயினான அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய சிட்டில இந்த வருஷம் அந்த செலஸ்ட்ரியல் ரேங்கிங் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. ஒவ்வொரு செலஸ்ட்ரியல் ரேங்கிங் டோர்னமெண்ட்லயும் பெஸ்டான கல்டிவேட்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. அதுவும் இந்த கிண்டத்துக்காக. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் பெஸ்டான கல்டிவேட்டர்ஸ் இந்த இடத்துல ஒண்ணு கூட போறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க ஆளுங்கெல்லாம் பார்த்தா லைனா வரானுங்க. ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வரவங்க பார்த்து இந்த ஷாலிங் டெம்பிள்ல வர ஹீரோ மாதிரி இருக்கான். முன்னணியில வரவர் தான் இப்ப மும்மருமா அடுத்த கட்ட தன்னுடைய ஆப்பனன்ஸை சதுர விட்டுட்டு வந்துட்டு இருக்கிற சாம்பியனா இருக்கிறவரு மாங் ஜேங் டாங். இவர் டோர்னமெண்டோடைய 2வது பொசிஷன்ல இப்ப இருக்கிறதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பனன்ட் இவருக்கு முன்னாடி இருக்காரு. அவருடைய சேலஞ்சஸ் யாருன்றத இந்த இடத்துல ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போர்ட்ல 10 விதமான டாப்பான சேலஞ்சஸ் காமிக்க அதை பார்த்தா இவனே 2வது இடம் தான். இவனுக்கு முன்னாடி பார்த்தா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோட்டல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இது வரைக்கும் அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோட்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியவரை யாராலையுமே தோக்கடிக்கப்படாம இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த வருஷம் மாங் வந்து தோக்கடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற பெரிய சவாலி அது மட்டும் தான். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெறி ஆயிட்டு இருக்காங்க. டேய் நம்மளுடைய மாங்க வந்துட்டாரா அவர் தானே இங்க கிங்க. இந்த முறை அவர் தான்டா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோட்டல் வேர்ல்ட தோக்கடிக்க போறது. அந்த டைம் கோபம் எங்க பாரு நீ சொல்றது போல சீனியர் பாங் கல்டிவேட்டர் வந்து டார்க் ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் டோர்னமெண்ட்ல இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கல்டிவேஷன் உலகத்துடைய முக்கியமான ஒருத்தர் கல்டிவேட்டர் டான் இந்த வருஷம் அவரை கலந்துக்கிறதுல அவரை எடுத்து இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாகணும். அதனால பெரிய லெவல்ல டஃப் இருக்கிறதுனால சின்ன தப்பு பண்ணாலும் மாங் தோத்துருவாரு. அந்த டைம் சன்றாங்கும் ஏ காய்ஸ் இதை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்பட்டுட்டீங்க. நம்ம இதே இடத்துல இருந்து டிவில இதெல்லாமே வாட்ச் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்மளுடைய முக்கியமான வேலை இந்த இடத்துல வாங்கிங்கோடைய அம்மாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கிறது தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு முக்கியமான வேலை. பரவாயில்லமா
இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடந்ததுனால இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் தான். நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா நோன் பக்கம் அவங்க அம்மாவை எட்டி வத்திக்கிறா. பாத்தீங்களா இந்த விஷயத்த சொல்றதுல என்னுடைய குழந்தை கூட இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கா. அவளுக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சண்டைங்க உடனே அவங்க கையை பிடிச்சி நீங்க கவலையே படாதீங்க, ஷாங்காயோடைய பெஸ்ட் டாப்பான ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இந்த இடத்துல பண்ணி தந்திருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, குழந்தை நல்லபடியா தான் பிறக்கும். கோவனோட பக்கம் ஆமாண்டா செங்கு சொல்ல மறந்துட்டேன், நோனோட பக்கம் பிறந்து வெளியே வந்தான்னு வச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ்வளவு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு கலக்குவாளா, அவதான் டாப்பான ஆளுக்கு வருவா. ஆமாப்பா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய ஆரம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுல. அப்புறம் இன்னொருத்தனா இருக்கான் வாங்லிங், பாவம் அவன் தங்கச்சி போல அவன் கிடையாதுல, அவனுடைய பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு செங்கு பைப்புல அவனை போட்டு கலாச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அம்மாவும் பார்த்தா இங்க பாருப்பா சண்டை போறத காட்டிலும் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மினிஸ்டர் ஒரு பக்கம் எல்லாரும் இங்க பாருங்க ஷாங்லான் செலஸ்டியல் ரேங்கிங் டோர்னமெண்ட் ஆஃபிஷியலா இப்போ ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாங்கு பைப்புல சென்ட்ரலா நிற்கும் போது அவன் எதிர்க்க 4 பேர் துடிக்கிறானுங்க. அந்த இடத்துல இருக்க 4 பேரும் 4 விதமான பவர்ஸை பயன்படுத்தி அவனுக்கு டஃப் கொடுத்து அட்டாக் பண்றதுல அவன் எல்லாரையுமே அசால்ட்டா டாஜ் பண்ணி சமாளிப்பான். இன்னொரு பக்கம் அவனுக்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற அதிகப்படியான பவர்ஸ் எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற சீல் வழியா அப்படி கன்சியூம் ஆயிட்டு ரொம்பவும் பாதாளத்துக்கு அடியில போகுது. இதுதான் ஸ்டெல்லார் ஸ்கை நெட் வார் மிஷன். இதை பொறுத்த வரைக்கும் மேல கல்டிவேட்டர்ஸா இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களுடைய அதிகப்படியான பவர்ஸ் எல்லாமே அவங்க டேமேஜ் பண்ணி முடிச்ச பிறகு அது வேஸ்டா போகாம இந்த இடத்துல இந்த சீல் வழியா கன்சியூம் ஆயிட்டு இது கீழே வரும். அங்க ரிலீஸ் ஆகிற அதிகப்படியான அந்த பவர்ஸ் எல்லாமே இந்த ஒரு சீல் வழியா கீழே ஃபர்ஸ்ட் பிரிசன்ஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கரா மாறும். அது மட்டும் இல்லாம இது கடியில தான் முக்கியமான அந்த ஹெவன் லெவல் பிரிசன் இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்த கொடுக்குற சக்திகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்ததுல கண்டிப்பா இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டு எவனாலையும் இதை விட்டு வெளியே போக முடியாது. பரவாயில்ல, இதோட டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மேல ஒரு பக்கம் பார்த்தா மாங்கு பைப்புல தன்னுடைய பவரை பயன்படுத்தி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அதிகப்படியான பவர்ஸ் ரிலீஸ் ஆகுது. டான் ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியவனுக்கு இந்த மாங்குன்ற இந்த பைப்புல வந்து டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவன் எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுன்றதெல்லாம் என் கூட அவன் மோதத்தை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன். கண்டிப்பா அவனால என்னை தோக்கடிக்கவே முடியாது. எனக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் அவனு இருக்கிற வயசுக்கும் ரொம்பவும் அதெல்லாம் ஏணி வச்ச கூட எட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்ல மேல இருக்கிற ஒவ்வொரு ஆப்போனண்ட்டையும் அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு நெஞ்சாவும் வந்துட்டு அவனுக்கு டஃப் கொடுத்து தன்னுடைய க்ளோன்ஸ் மூலியமா அட்டாக் பண்றதுல அவன் உண்மையானவனை கண்டுபிடிச்சு செத்தடா நீன்ற மாதிரி ஒரே ஒரு சொடக்கு போட்டு நெத்தியில் அடிப்பான் பாருங்க. அவன் பறந்து போய் விழுந்துருவான். இவனை பத்தினா நிறைய ரூமர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் நிறைய தப்பான மூவ்ஸை பயன்படுத்தி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கதா நிறைய ரூமர்ஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் மினிஸ்டரும் இந்த மாங்குன்றவன் யாரு, கண்டிப்பா இவன் தான் டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டை வந்து தோக்கடிப்பானா. ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனையும் தோக்கடிச்சிட்டான். அந்த நெஞ்சா பாய்பல பார்த்து அட்மினுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் மினிஸ்டர் பக்கத்துல இருந்தவன் சார் நீங்க சொல்றதுல ஒரு வகையில உண்மை இருக்கதான் செய்யுது. ஏன்னா இவனுடைய ஆப்போனண்டா இருக்கிறவன் சன் ஐலாண்டை சேர்ந்தவன். அப்படியா ஜோயோன் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற தூங்க முடிஞ்சு? அதுவா சார் எனக்கு பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா எதுவாக இருந்தாலும் அப்படியேப்பட்ட டாப் கல்டிவேட்டரா இருக்கவன நம்ம இவன் கூட சண்டை போறதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா மாங்குன்றவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான். இவனுக்கே டஃப் கொடுக்குற வகையில் தான் டாப் பொசிஷன்ல ஒருத்தன் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் இப்ப ஹீரோ பார்த்தா தும்பல் விட்டுங்கிறான். செங்கும் இந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய யார் பாவன், யாருக்கு தெரியும்? அவனுடைய ஃபேஸை கூட இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே. அந்த டைம் வந்து கோவும் ஏன்பா இவனை பத்தி நான் பல விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன், இவன் சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. என்னடானா இவன் டோர்னமெண்ட்லாம் இங்க டேரக்டா வந்து யாரு கூட ஃபைட் பண்ணலாம் மாட்டானா. தலைவன் தன்னுடைய வீட்டுல இருந்து எல்லா விதமான பவர்ஸையும் பயன்படுத்தி டிஜிட்டலா இதுல சண்டை போடுவானா. ஒரே பஞ்சில ஒரு அடியில தோக்கடிச்சானா என்ன டோர்னமெண்ட்ல. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட்ல ஹீரோ தன்னுடைய பேரை பதிக்கிறதுக்காக அவனுடைய பவர்ஸை வந்து வெளிப்படுத்திருப்பான். அந்த இடத்துல அவனுடைய ஃபேஸை கூட யாராலையுமே கிளியரா பார்த்துருக்க முடியாது. ஆனா அந்த வயசுல வந்து ரொம்பவும் சின்ன வயசு தான் ஹீரோவை. டீமன் லிரிமோடைய வாரியா தடுத்தவன் அவனுடைய ஃபேஸ் கிளியரா தெரியாதனால அவனுடைய லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணி அவன் வீட்டுக்குள்ள தனியா இருக்கான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கிட்டயோ பேசாம கம்முனே இருக்கானே. மேபி இந்த வருஷம் இந்த மாங்கு பயபலியை இவன் தோக்கடிக்கிறதுக்கு வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ல. செங்கும் ரூல்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல போட்டி ஆகணும்ப்பா. டோர்னமெண்ட்ல கலந்துக்கூடிய ஒவ்வொருத்தரும் டேரக்டா தான் வந்து சண்டை பண்ணணும். இப்படி மறைஞ்சதெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு அப்பவாச்சும் இவன் முகத்தை பார்க்க முடியல. சரியா சொன்னேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அந்த டாப் கல்டிவேட் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்ற ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு பெரிய ஃபேன் தெரியுமா. மாங்கு பயபல அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இவன்றவ எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாம்? மேபி அவன் ஏமாத்து வேலை பண்ணி கூட ஒருவேளை வீட்டுல இருந்தே அவன் ஃபைட் பண்ணிருக்கலாம்ல. அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஹியூமன் கல்டிவேட்டர்ஸ்க்கு ரோல் மாடலா இருக்கான் அந்த மோர்டல் வேர்ல்டுன்றவன். கண்டிப்பா சாம்பியன்ஷிப்பை தட்டி படிக்க போறது அவன் தான். கண்டிப்பா நீங்க விட்டக்கூடாது. உங்களுக்காக வேண்டி நின்றுட்டு இருக்கேன். அவர் ஒரு முடியாச்சும் வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தா கோ பை போல நம்ம மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பார்த்தே அவனை புலம்பிட்டு இருக்க ஹீரோவும் டேய் இது ஹாஸ்பிட்டல்ரா எங்க அம்மாவை பார்த்துக்கு வந்தீங்கன்னா மேட்சை சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். இந்த விஷயம் நடந்தது எல்லாமே என்னுடைய சின்ன வயசுல தான் ஒரு விபத்துல தான் இந்த விஷயம் நடந்தது. பார்த்தா ஹீரோ தான் இந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய டைட்டிலே வச்சிட்டு இருக்கிறவன். அவங்க அப்பா பார்த்தா சின்ன வயசுல ஹீரோக்காக நிறைய விதமான சீலை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியாச்சும் அவனுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாம அவர் ரெடி பண்ணி சோர்ந்து போற நிலைமையில ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, மகனே கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு நல்ல மாஸ்டரை நீ கண்டுபிடிக்கணும். ஏன்பா? ஏன்னா அவர் மூலியமா தான் நீ உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு கத்துக்க முடியும்டா. அதனாலதான் சொல்றேன். ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே உண்மைதான் அப்பா சொல்றதும். நான் அவரை எங்க போய் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் ஒரு நோட்டீஸ் தென்படும். அதுதான் இந்த செலஸ்டியல் ரேங்கிங் ஆஃப் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட் ஹீரோ பார்த்த உடனே நம்ம இந்த டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா நம்மளுடைய மாஸ்டர் நம்மளோட பவர்ஃபுல்லா தரணும். அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்ல இந்த விஷயம். கண்டிப்பா இதுல கண்டுபிடிச்சலான்ற மாதிரி ஹீரோ ஆர்வத்துல தான் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தலைமை பண்ணிட்டு வந்திருப்பான். மிச்சப்படி
போட்டியில கலந்துக்கிற ஒவ்வொரு ஆப்போனண்ட்டையும் பார்த்தா வீட்டுல இருந்தே தன்னுடைய பவரை பயன்படுத்தி படுக்க வச்சிருப்பான். இன்னொரு சமயத்துல பார்த்தா இப்ப பிரசன்ட் டைம்ல மாங்கும் டைரக்டாவே அங்க போட்டு கோதால இறங்கி ஒவ்வொருத்தையும் நசிக்க போறான். ஹீரோ சின்ன வயசுல பண்ணதை இப்ப திரும்பி இந்த இடத்துல இருந்து பண்ண முடியுமா தெரியாது. இப்ப இவன் தோக்கடிச்சல வேற இவனை பெருமை பேத்துறாங்க. கிட்டத்தட்ட லீடிங்ல வந்துட்டாரு இப்போ மாங்கு. அடுத்த கட்டமா ஒரு லெஜண்டையும் ஒரு தோக்கடிச்சாருன்னா பெரிய ஆள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒன்னொருத்தன் அந்த இடத்துக்கு பல்கான ஆள் வரான். சேஜ் அசூரு டிராகன் வந்துட்டாரு. இவர் முன்னாடி இவர் என்ன பண்றாருன்றத பாத்துருவோன்ற மாதிரி சொல்ற வந்தவனை போட்டு திரும்பிய சொல்லி விடுவான். இப்போ பேச்ச மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப நம்மளுடைய மாங்கு வந்து அடுத்த கட்ட டாப்பான கல்டிவேட்டரை எதிர்க்க போறது அவர்தான் சீக்ரெட் லீடர் ஆஃப் தி டான் செட். லாஸ்ட் டோர்னமெண்ட்ல ஏதோ ஒரு லக்குனால தான் நீ வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முறை நான் இருக்கிறதுனால உன்னால எதுவும் பண்ண முடியாது தம்பி. சார் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ட்ரீம் என்னடானா அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டு தோக்கடிக்கணும்ன்றது தான். அதனால உங்க மேல இருக்கிற மரியாதையில உங்களை நான் கேவலமா எதுவும் நினைச்சதே கிடையாது. இது இருக்கும் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. உங்களையும் நான் தோக்கடிச்சு தான் அவனை எதிர்க்க போகணும். ஏன்னா இதுல என்னுடைய மானமே அடங்கியிருக்கு. சரி ஓகே, நீ இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இப்படி மாறினதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? அதுவா சார், ஒவ்வொரு நாளும் பெரிய மலைகளுக்கு ஏறி இறங்கி தண்ணியை போயிட்டு 20 கிலோமீட்டருக்கு எடுத்துன்னு வருவேன். 2வது 1000 விறகு கட்டைகளை வெட்டுவேன். 3வது ஒவ்வொரு நாளும் 1000 புஷ்அப் எடுப்பேன். டேய் இது வரைக்கும் பண்ணா மெசல் தாண்டா கைனாவும் பெரிய லெவல்ல கல்டிவேஷன் பவர்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி அவர் கடுப்பா வராரு. சார் நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க சொன்னது போல நான் கல்டிவேஷனையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி பண்ணதுலதான் எனக்கு இந்த 2 விஷயமும் கைனாச்சு. மசூலும் சரி என்னுடைய பவர்ஸும் சரி. அது நீங்களே கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவர் கடுப்புல என்னடா என்ன வெறுப்பேத்திட்டு தொட்டு போய் அட்டாக் பண்ணதுல அவன் ஷீல்டு வச்சு தடுக்குதுல என்ன இவன் என்னுடைய ஒரே கையை பயன்படுத்தவங்களும் இப்படி தடுத்துட்டான். அப்ப 2 கையும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணுவாரு. இருந்தாலும் அதையும் தடுத்துடுவான் அசால்ட்டா. திரும்ப ரிஃப்ளெக்டா ஒரு அட்டை கொடுக்க அவர் செதறி போயிடுவாரு. என்ன இவன் நான் எதிர்பார்த்து காட்டி ரொம்ப அதிசயமான ஆளா தான் இருக்கான். விட மாட்டேன் இவனை. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அவர் பெரிய அட்டக்கா பண்றதுக்காக பெரிய விண்கல்ல மேல இருந்து வர வைக்க சரி ரொம்ப போர் அடிக்குது முடிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அந்த பவரையும் உடச்சு போட்டு இவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்து ஃபைனலா அவங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தலையிலே போட்டு சொல்லிடுவான். அவர் தோத்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்து நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. இவன் தன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுன்னு சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர்ல பார்த்து இவனை பத்தி புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. சாம்பியன்ஷிப்ல பயங்கரமான ஆளா கலக்கிட்டு இருக்கானு. ஆனா பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்தா மோசமா இவனை பத்தி கலாய்க்கிறாங்க. இவன் ஏமாத்தி வந்திருக்கான். இவன மாதிரியான ஆள்லாம் வரவே கூடாது. இவன் ஒரு மோசக்கார அவன்லாம் நான் தூக்கி போட்டு அடிச்சிருன்ற மாதிரி ஆளுக்கு பேசுதுல ஒரு லேடி இன்னொரு பக்கம் பார்த்தா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு தான் உண்மையான சாம்பியன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வரலாம்? இவன் ஏமாத்துக்காரன்ற மாதிரி இவர் சொல்றதுல இவன் கடுப்பாயிடுவான் ஒரு இடத்துல. இந்த மாதிரியான விஷயங்களை நான் மாத்ததுக்காக தான் இப்படியாப்பட்ட இடத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்ற நான் தோக்கடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டு தான் வந்திருப்பான். இன்னும் பக்கம் நம்ம தூரத்து பசங்களாம் சாகாயிடுவாங்க. என்னடா டானியை போட்டு தோக்கடிச்சா அவ்வளவு பெரிய ஆளானு. ஃப்ராகியும் பரவாயில்லையே டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் வந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, எதுவா இருந்தாலும் இந்த மொட்டை மாங்கு என்னத்த பண்றான்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். என்னோட பக்கம் சன்றாங்க வாங்கிங்க இந்த இடத்துல இருக்காரு. இவர் இந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்காம எப்படி அந்த இடத்துக்கு அந்த ஆள் போவாங்க தெரியலையா டாப் ஆனாலே. அட மறந்துட்டேன், இன்னைக்கு அவங்க அம்மாவை இந்த இடத்துல அவர் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. டோர்னமெண்டோடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. டாப்பான கல்டிவேட்டர் இவர் எதிர்க்கிறதுக்காக இப்ப வரப்போறாரு. அவர் தான் மாஸ்டர் கிறிஸ்பி நூடுல் வெர்சஸ் மாங் ஜெங்டாங். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் இருக்கவங்க பார்த்துட்டு எல்லாம் பாருங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன பாச்சு எல்லாரும் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரியான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு செங்க ஷாக்காவே. அவன் பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே தான் இருக்கான். நம்ம ஆளுங்க அதிர்ச்சி ஆகுதுல ஹீரோ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஜோயோ கிட்ட எங்க பாரியா என்னுடைய செப்பரேட்டான இன்னொரு குளோனை வந்து அந்த டோர்னமெண்ட்ல அனுப்புறேன். இவனை என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு பதிலாக அந்த இடத்துல போட்டியில அந்த சாம்பியனுக்கு எதிராக அட்டாக் பண்ணவே. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க டேரக்டா வந்து பண்ணலாம்ல, உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறீங்களான்னு. அந்த டைம் சாடு பயப்படியும் டே உனக்கு தெரியாதியா என் மாஸ்டர் இந்த ஒரு குளோனை இப்ப அனுப்புறதுல அவருடைய அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சு சண்டை போடுறது தான் ட்ரை பண்றாரு. ஏன்னா இப்ப அவனை எதிர்க்கிறதுக்காக இப்ப ஆல்ரெடி இங்க ஒரு சாம்பியன் இவருடைய குளோனை அனுப்புறதுல கண்டிப்பா அவனுக்கு டஃப் கொடுத்து அவனை தோக்கடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதனால அவர் போயிட்டு அந்த இடத்துல கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லல. அப்படியா, நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமே, எனக்கு எதுவும் ஐடியா வரலையே. அந்த டைம் ஹீரோ கையில இருக்கிற கிறிஸ்பி நூடுல்ஸ் பேக்கெட்டை பார்த்துட்டு அதே பேரை வச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் வெறித்தனமான சண்டைக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்ச நாளைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.